திருச்சிற்றம்பலம். வேம்பம்மா அடியன் புத்திர வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா, நாள் ஒரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. காடோ வனமோ கனகிரியோ காசினியோ, நாடோ சகல கலை ஞானமோ, வாடி ஒடுங்குவதோ மெய்வீடு உயிர்களித்தல் போதம் அடங்குவதோ, சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருச்சானல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த திருச்சானல் பதிகத்துல நாம இருக்கிற இப்போ உள்ள பாடல் தேன்புக்க தன்பனை சூழ் சில்லை சிற்றம்பளவன் தான் புக்கு நட்டம் பயிருமது என்னேடி அப்படிங்கிற அந்த பாடலைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சானல் அப்படிங்கிறது என்னன்னா, சிவனது அருட்சக்தி ஆடலை சொல்லுவது. திருச்சானல் என்பது பதிமுதன்மையை பறைசாற்றியது. திருச்சானல் என்பது பரம்பொருளின் பொருள் சேர் புகழ் பரவுதல் என்று திருச்சானலுக்கு நம்மளுடைய அருளாளர்கள் பல குறிப்புகளை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த வகையில இன்றைய தினம் நாம இப்ப திருச்சானல் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, திருச்சானல் படிக்கிறதுனால இறைவனிடம் இருக்கின்ற அந்த பேர் அனுபவம் நெகிழ விடாமல் இருக பிடிக்கின்ற ஆற்றல் கிடைக்கும். சிவனது தன்மையை உணர்கின்ற பெரும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருச்சானல் படித்து முடிக்கும் போது சிவபெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதிலாக அமைந்து சிவன் அப்படிங்கிற அந்த உருவத்துக்குரிய உருவச் சிறப்பு, அவரிடம் இருக்கின்ற பொருள்களினுடைய சிறப்பு, இதெல்லாம் எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்ற பெரும் பேற்றினை, அதனுடைய புகழினை எல்லாம் சொல்லும் போது சிவபெருமானுடைய முழு வடிவமும் இந்த ஆன்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான், முழுவதுமாக உணரணும் அப்படிங்கிறதா இங்க சொல்லப்பட்ட ஒரு பெரும் செய்தி. ஆக திருச்சானலிலே நாம் இறைவன் ஒருவனே, அந்த ஒருவனும் சிவபெருமானே என்ற அந்த பெரும் பேற்றினை நாம் கண்டிப்பா அடைய வேண்டும். அது அடைஞ்சாதான் இந்த ஆன்மா அங்குமிங்கு அலைபாயாமல் அது இறைவனுடைய திருவடியை இறுக பற்றும் அப்படிங்கிற அந்த செய்தியை நாம புரியணுன்றதுக்காகத்தான் திருச்சானல். இந்த திருச்சானல் அமைந்த இடம்
பௌத்தர்கள் தில்லையம்பதியிலே வந்து சிவபெருமானை பற்றி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்களுக்கு அருள் செய்வதற்காக பௌத்த ஈழ மன்னனுடைய மகளை ஊமையை பேச வைத்து அவள் மூலமாக அவர்கள் கேட்ட கேள்வியை அவளே எழுப்பி அதற்கான பதிலையும் அவள் சொல்லுவதாக அமைகின்ற இடமாக, ஒரு வரலாற்று சிறப்புடைய இடமாக அமைவது இந்த திருச்சாளர். சமயம் என்பது என்ன அப்படின்னா, சரியாக இந்த ஆன்மாவை சமைப்பது. இந்த ஆன்மாவை சரியாக சமைப்பதுதான் சமயம். சமயத்துக்கு 2 பொருள் உண்டு. சமைத்தல் அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல்லிலிருந்து வந்ததுதான் சமயம் என்ற சொல்லு. சமைத்தல் அப்படின்னு, சமைத்தல்னா பக்குவப்படுத்துதல் அர்த்தம். சமைத்தல் என்னது? பக்குவப்படுத்துதல் அர்த்தம். சமயம்னா டைம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. டைம், காலம் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அது நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டு. நல்ல சமயத்துல வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல சமயம் அப்படின்னா பக்குவப்படுத்துதலும் அதற்கான காலமும் 2க்குமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டுல நம்ம கத்திரிக்காய் செடி போட்டிருக்கோம். அந்த கத்திரிக்காய் பாக்குறோம் டெய்லி. அது உடனே சமைச்சிருவோமா? எடுத்து பார்த்த உடனே சமைச்சிருவோமா? இந்த அடியார்கள் யாருமே எனக்கு தெரியல. அமைச்சோம் 2 பேர் தேடுறாங்க. ஆக தவம் 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 ஆக சுசிலா அம்மாவோட குரூப்ஸ் அவங்க நல்லா அவங்க பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா தர்றாங்க. எனக்கு மகிழ்ச்சி. ராஜேஸ்வரி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, செல்வரத்தி அம்மா, பொன்னுடைய அம்மா மற்றும் கலாவதி அம்மா, அல்லி அம்மா, சந்திரா அம்மா, எல்லா அடியார்களும் அடியனுக்கு காட்சி தர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ராஜேஸ்வரி அம்மா எல்லாம் தெரியுறாங்க. அடியன் செய்த பெருந்தவங்க எல்லாம் இங்க இருந்து பார்க்கும்போது அடிநாயனுக்கு அதுல கிடைக்கிற ஆனந்தம் வந்து சொல்லவே முடியாத பேரானந்தம். சிவகாமி அம்மா, எல்லாருமே, பொன்முடி அம்மா, குழந்தை வேட ஐயா, புவனேஸ்வரி அம்மா, எல்லாரும் தர்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வீட்டுக்கு பின்னாடி கத்திரிக்காய் போட்டிருக்கோம் இல்ல, கொள்ளையில கத்திரிக்காய் போட்டிருக்கோம். போட்ட உடனே கத்திரிக்காய் பூத்துருச்சு. அத வந்து நாம வந்து இப்போ பாக்குறோம், பிஞ்சு விட்டுருச்சு. உடனே பறிச்சிருவோமா? என்ன பண்ணுவோம்? அதுக்கான காலத்துக்கு பக்குவம் இல்ல, காலம் வெயிட் பண்ணுவோம். முதல்ல காலம் கொஞ்ச நேரம் பார்ப்போம். அது காலம். இப்போ சமைத்தோமா? சமைக்காமலே பக்குவம் பாக்குறோம்ல. சமைச்சா ஒரு பக்குவம் இருக்குல்ல, சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்குவம் இருக்குல்ல. நல்லா கவனிக்கிறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்குவம் என்ன? இந்த எப்ப பறிக்கணும்? கத்திரிக்காக ஓரளவு பிஞ்சா இருக்கும்போது, ரொம்ப முத்த விட்டுறக்கூடாது இல்ல, ரொம்ப முத்திர விட்டுறக்கூடாது. அது மாதிரி இப்ப தேங்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப எலசா பறிக்க கூடாது, ரொம்ப முத்தி பறிக்கணும். அப்பதான் தேங்காய் நல்லா பருத்து நமக்கு வந்து நல்லா இருக்கும். அப்ப இந்த தேங்காவுக்கு காலம் வேற காலம், அதனுடைய பக்குவத்துக்கு. இப்ப சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? ஒரு பக்குவம் பாக்குறோம். ஆமாவா இல்லையா? சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்குவம் பாக்குறோம். புரியுதுங்களா? அந்த காயை பறிக்கிறதுக்கே கால அவகாசம் கொடுத்து அதுக்கு ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காயை பறிக்கிறோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு காய்க்கும் ஒரு விஷயம் உண்டு. அதனால அந்த காயை பறிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காலம் கொடுத்து, அப்போ நல்லா கவனிங்க, நல்லா உற்று கவனிக்கணும். என்னன்னா, காலமே நம்மை சமைக்கும். காலமே நம்மை சமைக்கும். The time heals all the wounds அப்படின்வாங்க. காலமே அனைத்து மருந்துக்கும், அனைத்து காயத்துக்கும் மருந்து. காலமே அனைத்து. இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதையே திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு தூரமா வச்சுட்டு அடுத்த வேலையில பாக்குறப்ப திரும்பி பார்த்தோம்னா அந்த பிரச்சனை தன்னால அடங்கி தானே சரியா போனதை பார்ப்போம். அப்போ காலம் என்பது என்ன பண்ணும்னா, காலமே நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மள சமைத்து கொண்டிருக்கின்ற. அப்படித்தானே நாம அப்படித்தானே பக்குவம் பட்டுட்டு இருக்கோம்ல. 10 வயசு குழந்தையா இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் நமக்கு நம்மளுடைய ஆன்ம அறிவு என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணி பக்குவப்பட்டு இருக்கணும். பக்குவப்பட்டு இருந்தா நல்லது. பக்குவப்படலைன்னா, இப்போ பக்குவம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காலத்தினாலேயே பக்குவம் ஆயிடுச்சுன்னா இதுக்கு என்ன கிடையாது, சமைக்கணும்னு அவசியம் இல்லை. வெள்ளரி பிஞ்சு இருக்கு, வெள்ளரி பிஞ்சு சமைப்போமா? வெள்ளரி பிஞ்சுன்றது ஒரு காய் தானே, அதை சமைப்போமா? அதை எப்படி எடுத்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம்ல, அப்படியே சாப்பிடுவோம்ல. அந்த மாதிரி சில பேரை காலமே வந்து வெள்ளரி பிஞ்சு மாதிரி வச்சு சமைக்க வைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? கத்திரிக்காவா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்?
காலம் கொஞ்சம் சமைக்கும், காலம் கொஞ்சம் பக்குவப்படுத்தும். அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணணும், அறுக்கணும். அறுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போட்டு அது அதிக தீயிலையும் வைக்கக்கூடாது, கம்மியான தீயிலையும் வைக்கக்கூடாது. ரொம்ப தீயில வச்சா கத்திரிக்காய் என்ன ஆயிடும், குழஞ்சிடும். ரொம்ப கம்மியான தீயில வச்சா கத்திரிக்காய் வேகாது. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பார்த்தா கத்திரிக்காய் இருக்கணும், எடுத்து வாயில வச்சோம்னா அப்படி கரையணும். அப்படி சமைக்கிற சமையலுக்கு வந்துதான். அப்போ இந்த சமயம் அப்படிங்கிற வார்த்தை 2 பொருள் உண்டு. சமைத்தலுக்கும் சமயம்தான், காலத்துக்கும் சமயம்தான். காலமும் என்னதான் பண்ணுது, காலமும் நம்மள என்னதான் பண்ணுது, சந்திராமா, அருமை அருமை. காலம் என்பதும் நம்மளை சமைக்குது, காலமும் சமைக்குது. அது போக இந்த எக்ஸ்ட்ரா சமையலும் நடந்தா இந்த ஆன்மா சீக்கிரம் பக்குவப்பட்டுரும். இது இப்ப வெளியில நம்ம சமைக்கணும்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டார்ட்டுக்கு 80 வயசா என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு தெளிவு இல்லாம, அதுக்கு ஒரு புரிதல் இல்லாம தான் கத்துக்கிட்டதை வச்சே நினைச்சிருக்கும். அதனால காலமும் ஒரு பக்குவத்தை கொடுத்து அது கூட சமைக்கின்ற அந்த பக்குவத்தையும் கொடுக்கும் போது அந்த ஆன்மா சரியான பக்குவத்திற்கு வேகமாக பக்குவம் அடைவதைத்தான் இந்த சமயம் செய்கின்றது. சமயத்துக்கு 2 பொருள், காலம் என்பதும் சமயம்தான், சமைத்தல் என்பதும் சமயம். ஒரு பொருளை சமைக்கணும், என்ன பண்ணுவீங்க முதல்ல எடுத்தோன்னு? தண்ணி ஊத்தி கழுவுவாங்க. நான் நினைச்சேன் யாராவது சொல்லுவாங்களா நினைச்சேன், யாராவது சொல்லுவாங்க. முதல்ல தண்ணி ஊத்தி கழுவுவோம், முதல்ல சுத்தமா கழுவுவோம், சரியா? அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணணும். வெரி குட், கட் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் நெருப்பு மூட்டி என்ன பண்ணுவோம், தண்ணியில வேக போடுறதோ இல்ல எண்ணெயில வேக போடுறதோ ஏதோ ஒண்ணு, நெருப்பு மூட்டி நெருப்புல கொஞ்ச நேரம் போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான சுவைக்கேற்ப உப்பு மிளகு அதெல்லாம் எல்லாம் போட்டு சுவைக்கேற்ப செஞ்சு கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கு தண்ணி தெளிச்சு பண்ணாலும் பண்ணுவோம். அது மாதிரி. அப்போ முதல்ல இப்ப இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நல்லா கவனி. கடைசியில சமைச்சாச்சு, நல்லா கவனி, முக்கியமான செய்தி, நல்லா சமைச்சாச்சு. அட்டகாசமான கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கார குழம்பு. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி மிதக்குது, எண்ணெய் மிதக்குது, அப்படியே கத்திரிக்காய் எல்லாம் மிதக்குது. அந்த மாதிரி கத்திரிக்காய் கார குழம்பு நல்லா சமைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கலாவத்தியமா, அருமை அருமை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அத சாப்பிடணும், மறந்துடாம சாப்பிடணும். இதத்தான் முதல்ல கழுவுறோம்ல, கத்திரிக்காவை கழுவுறோம்ல, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, தத்துவ சுத்தி. அதுக்கு பேரு தத்துவ சுத்தின்னு சொல்லுவாங்க. தத்துவத்தை சுத்தி பண்றோம். முதல்ல நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் சுத்தி பண்றோம், தத்துவ சுத்தி. தத்துவ சுத்திக்கு அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம அதை கட் பண்ணோம். எதை உள்ளுக்குறத கட் பண்ணி என்ன பண்ணோம், உள்ளுக்குற சரியா இருக்கா இல்லையா பண்ணுவோம்ல. உள்ள ஓபன் பண்ணி அதுக்குள்ள புழு வச்சிருக்கா இல்ல நிஜமோட நல்ல கத்திரிக்காய் இருக்கா, அப்படி புழு வச்சிருந்தா அதை கட் பண்ணி எடுத்து அதெல்லாம் செஞ்சு அதை என்ன பண்ணுவோம், பிரிப்போம் இல்லையா. அதுக்கு பேர் என்னது, ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி நிகழணும். அதுக்கு முன்னாடி ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம்னா நிகழணும். ஆன்மானா என்ன, ஆன்ம ரூபம்னா என்ன, ஆன்ம தரிசனம்னா என்ன, அதெல்லாம் நிகழ்ந்து தத்துவ சுத்தி நிகழ்ந்ததுக்கு அப்புறம் ஆன்ம சுத்தி நிகழும். ஆன்ம சுத்தி நிகழும் போது என்ன, இது அந்த நெருப்புன்றதுதான் சிவம், சிவத்தினுடைய இருக்கும். அப்ப அது பேர் அது சிவ சிவ சிவபோகம். சிவபோகமா அது கடைசியில முடிஞ்சு நெருப்புல பட்டு நம்ம வாயில பட்டு அனுபவமா வரும்போது சிவபோகமா நமக்குள்ள முடியணும். இதுதான் நம்மளுடைய தசகாரியம் என்று சொல்லுகின்ற 10 விதமான தசகாரியம். சமைக்கிறது எப்படி, இந்த ஆன்மாவை சமைத்து பக்குவத்துல கொண்டு போறதுன்னு தான் தசகாரியம் என்ற அந்த 10 விஷயம். அதுல எங்க தொடங்கும், தத்துவ சுத்தியில தொடங்கி ஆன்ம சுத்தியில போய் சிவரூபம் சிவதரிசனம் போய் சிவயோகத்துல போய் அது போய் முடியும். அப்படி 10 நிலைகள்ல இந்த ஆன்மாவானது பக்குவம் பெறும். அப்ப இந்த சமயம் என்ன பண்ணணும், சமயம் என்ன பண்ணணும்னா காலம் கொடுக்கணும். கிடுகிடுன்னு சொல்லக்கூடாது இல்ல, இன்னைக்கு வா நாளைக்கு குழம்பு போய் நாளை கழிச்சு அப்படி சொல்லக்கூடாது. உங்க காலத்துக்கு ஏற்ப உங்களை என்ன பண்ணணும், மாத்தணும். அதனால நம்ம சமயம் 4 விதமா பண்ணுது. ஒண்ணு சரியை, இன்னொன்னு கிரியை, இன்னொன்னு யோகம், ஞானம் என்ற 4 சமயங்களாக 4 காரணங்களாக பிரிந்து வருவதனால அதற்கு சமயம்னு பேரு. சைவத்துக்கு என்ன பேரு, சைவத்தின் மேல் தெய்வம் இல்லை.
ஆஹா. அதுக்கு மேல சிவனுக்கு மேல தெய்வம் இல்ல, சைவத்துக்கு மேல என்ன இல்ல, சமயம் இல்ல. சைவம் தான் சமயம். என்ன? தக்க சமயத்துல சரியான நிலைப்பாடுகளை கொண்டு இந்த ஆன்மாவை சமைத்து பக்குவமாக்கி விடுகின்றது. ஒரு கத்திரிக்காவை சமைச்சிட்டோம், திரும்ப அந்த விதையை தூக்கி கீழே போட்டா என்ன ஆகாது? சமைச்ச விதையை தூக்கி கீழே முளைக்காது இல்லையா? இந்த ஆன்மாவை சமைச்சிட்டோம்னா இந்த ஆன்மா திரும்ப என்ன பண்ணாது? வேறொரு உடலுக்குள்ள போகாது. இந்த ஆன்மா சரியாக சமைத்து விட்டால், இந்த ஆன்மா சரியான பக்குவத்துல ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஆன்மாவை லேசா அப்படி வெயில்ல அந்த எண்ணெயில போட்டு முழுசா கூட சமைக்க வேணாம், லேசா வறுத்தாலே என்ன கிடையாது, அடுத்த பிறவி இதுக்கு கிடையாது. அதனால அடுத்த பிறவி இல்லாம இருக்கணும்னா சிவன் பால் கொண்டுள்ள அந்த தன்மையோடு பெருமானுடைய சமயத்துல கலந்து நின்றாலே நமக்கு என்ன இருக்காது, மறுபிறவி என்ற ஒரு ஆற்றல் இல்லை அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த சமயம், சைவ சமயம் என்பது நிலைத்த பொருளாகிய சிவபெருமானை சரியான நேரத்திலே இந்த ஆன்மாவுக்கு கொடுத்து சமைத்து இந்த ஆன்மாவை இந்த உலகம் என்ற கூட்டிற்கு திரும்ப வராத வகையில அதை பக்குவப்படுத்துகின்றதுக்கு பேர் தான் சமயம் அப்படின்னு பேரு. அப்போ இது என்ன சமயம்? இது சைவ சமயம். அடுத்து அப்ப சிவம் ஒன்றுதான் பரம்பொருள்னு இந்த ஆன்மா நிறைக்கிறதுக்கு பேரு தான் சைவ சமயம். இப்ப மத்த சமயம்லாம் என்ன பண்ணுது? மத்த சமயங்கள்ல என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சமயங்கள் என்ன பண்ணும்? அதுவும் வேக வைக்கும். ஆனா வேக வைக்கிறனுடைய அளவு வேற மாதிரி இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? இங்க அடியனுக்கு இருக்கேன்ல, இந்த ஊர்ல எத்தியோப்பியால இருக்கேன்ல, ஏதாவது ஒரு தெரியாத ஊர்லயும் அரிசி எல்லாம் உண்டு, அரிசி சமைப்பாங்க, சாதம் உண்டு. தெரியாதனமா ஏதாவது ஹோட்டல்ல போய் எனக்கு கொஞ்சம் சாதம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களும் சாதம் கொண்டு வருவாங்க, அவங்களும் சமைச்சு கொண்டு வருவாங்க, அவங்களும் பிளேட்ல வைப்பாங்க. சோறு பாக்குறதுக்கு சோறு மாதிரி இருக்கும், எடுத்து வாயில வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாது. அது முழுவதுமாகவே வேகாம இருக்கும். அரிசியை ஊற வச்சு அப்படியே கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இருக்கும். இங்க குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தோம், எங்க குழந்தைய இங்க எங்க பாப்பா 1.5 வயசு, அப்போ திரும்ப இந்த ஊருக்கு கூட்டு வந்திருந்தோம். அங்க மெயின்ல இங்க இறங்கின உடனே பயங்கர கத்து, சும்மாவே சாப்பிடாது, ஆனா இந்த கத்துன்னு கத்துது. பார்த்தேன் இந்த மாதிரி சாதம் கிடைக்குமான்னு, கிடைக்கும்ட்டாங்க. எனக்கு அதுக்கு மேல என்ன சந்தோஷம், குழந்தைங்களுக்கு சாதம் இருந்தா பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் பார்த்தா சாதத்தை கையில பிதுக்கணும்னா அப்படி பிதுக்கவே முடியல. அப்படியே ஒரு என்ன சொல்றது, அப்படியே இரும்பு கட்டை மாதிரி இருக்கு. அப்படியே நம்ம கேரளா அரிசி இருக்கு இல்லையா, அது மாதிரி மட்ட அரிசி மாதிரி பெருசு பெருசாவும் இருக்கு, அதே சமயத்துல வேகாவும் இருக்கு. வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு பெரிய கவர் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்தோம், அது நல்ல பெரிய ஹோட்டல், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பார்த்தோம், பெருசா இதை திறந்து பேகை திறந்து என்ன பண்ணோம், திரும்ப அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தூக்கி வச்சு ஒரு சின்ன குண்டா இருந்தது, குண்டா தூக்கி போட்டு தண்ணியை போட்டு ஊத்தி அது மேல இந்த சாதத்தை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதன்னு வேக விட்டு, அப்படி இருந்தும் வேகல, என்னென்னமோ பண்ற வேகல. குக்கர்ல வச்சு விசில் அடிச்சா இவன் வந்துருவானே, அவன் என்ன உள்ளுக்குள்ள சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்கார ஏதாவது சொல்லிடுவானோன்னு பயந்துட்டு எதுவும் பண்ணாம சரி பார்த்தோம். கடைசியில பார்த்தேன், பருப்பு மட்டும் கிடந்தது, எடுத்தேன், கடன்னு வச்சு நல்லா கடைஞ்சு திரும்ப கொஞ்ச நேரம் வேக வச்ச உடனே பாத்தீங்கன்னா மையா வெந்துச்சு. அப்படி குழந்தைக்கு எடுத்து அப்படியே அந்த சாதத்தை ஊட்டி பசி ஆத்தணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மற்றைய சமயங்களும் சமைக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்தினுடைய பக்குவமும் வேறுபாடும் சாப்பிடுவதற்கு பக்குவமா இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அது பக்குவமா தெரியுது, ஆனா பக்குவம் இல்லை. அதனாலதான் நாவுக்கரசர் என்ன பண்ணாரு, சமண சமயத்துக்கு போயிட்டு இங்க சரியா வேகலைன்னு சொல்லி திரும்பவும் என்ன பண்ணாரு, எங்க பாப்பாவை கொடுத்த அரிசி வேகலைன்றதுக்காக என்ன பண்ணோம், திரும்ப இண்டக்ஷன் ஸ்டவ் தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்சம் வேக வச்சோம் பாருங்க. அந்த மாதிரி எங்க போய் வேகாததும் சைவம் என்ற பெருநெருப்புல வெந்து அது சரியான பக்குவத்துக்கு அடைஞ்சிரும். அதுலயும் பத்தாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரு, என்னப்பா இன்னும் உன்கிட்ட வந்தும் வேகாம இருக்கவே, எனக்கு கொஞ்சம் சூளமோ ஒரு இடமோ பொறிச்சிருப்பா, நான் உனக்குத்தான் அடிமைன்றத உலகத்துக்கே செஞ்சு காட்டு சாமி, நான் என்ன பண்ணாலும் இந்த படுபாவிங்க சமணத்திலிருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது போல பருப்பு மத்த எடுத்து கடைஞ்சது மாதிரி அதை எடுத்து கடைஞ்சு பண்ணவொன்னு வேகாத அந்த வரிசையும் வெந்தது போல நமக்கு சாமி. ஆக நீங்க எந்த சமயத்துல இருந்தாலும் அது அரை வேக்காடுதான். அந்த சமயத்தினுடைய அந்த பக்குவம் என்பது அரை வேக்காடுதான், அவ்வளவுதான். அதனாலதான் மற்ற சமயங்களை பெரிதா பின்பற்றுறவங்க அவங்களுடைய உணர்வு பார்த்துருக்கீங்களா,
நான் அந்த குறிப்பிட்ட சமயம் பேரு சொல்ல விரும்பல. சில சமயங்கள் பாத்தீங்கன்னா அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு சமயம். இவங்களை வந்து கஷ்டப்படுத்தணும், அவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தணும்னே தன்னுடைய கொள்கையா வச்சிருக்கிற சமயங்கள்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த சமயங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, தூக்கி உயர்த்தி பேச கூடாது. சிவம் வேண்டார் தமைநாளும், சிவம் வேண்டார் தமைநாளும் முடிங்க. சிவம் வேண்டார் தமைநாளும் என்ன பண்ணோம், தீண்டேன். சிவம் வேண்டார் தமைநாளும் தீண்டேன். சிவம் வேண்டாதவர்களை நான் சிவம் வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அவங்கிட்ட நான் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரியான உணர்வுக்குள்ள நாம இருக்கணும். சமயம் என்பது நம்ம சமயம், சமயப்பற்று அப்படிங்கிறது வேணும். ஏன்னா சமயம் தான் இந்த சமயம் தான் சரியான. பஸ் நிறைய பஸ் இருக்கு சுவாமி, நிறைய பஸ் இருக்கு. நீங்க போயிட்டு எல்லாமே பஸ்ன்னு ஏறி உட்காரலாமா? நிறைய பஸ் இருக்கு, போயிருக்கீங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஏகப்பட்ட பஸ் இருக்கு, எல்லா பஸ் இருக்குன்ட்டு ஏறி உட்காரலாமா? என்ன பண்ணணும், எந்த ஊருக்கு போகுதுன்னு பார்க்கணும். எந்த ஊருக்கு போகுதுன்னு பார்த்து அந்த ஊர் பஸ்ல தான் ஏறி உட்காரணும். நான் வந்து தில்லைக்கு போகணும்னு நினைச்சு திருச்சி பஸ்ல ஏறி உட்காரலாமா? அது மாதிரிதான். என்னது, சிவபெருமான் அடையணும்னு தெரிஞ்சாதான் சிவனுக்கிட்ட கொண்டு சேர்க்கிற சமயமாகிய சைவ சமயம்ன்ற பஸ்ல ஏறணும். நான் யாருகிட்ட போறோம்னு தெரியல, எங்க போகணும், எங்கேயோ டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாதான் என்ன பண்ணுவோம், எல்லா பஸ்லயும் ஏறி எந்த பஸ்ல வேணாலும் போயிட்டு இருப்போம். சிவபெருமான் தான் என்னுடைய டெஸ்டினேஷன் தெரிஞ்சா போய் கேட்போம், எப்பா தில்லைக்கு போற பஸ். சில சமயம் தில்லைக்கு போற பஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா தில்லைக்கு பக்கமா போற பஸ்ல போய் அங்க இருந்து இறங்கி அதுக்கப்புறம் அடுத்த பஸ் மாறி போய் மாற்றி மாறி போயிடும். ஆனா நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்கும், நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்கும், சிவபெருமான். வேதமும் அதைத்தான் சொல்லுது, வேதமும் அதைத்தான் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது, முதல்ல பஸ்ல ஏறுன்னு சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது, முதல்ல பஸ்ல ஏறுனவன என்ன பண்ணும், ஒரு இடத்துல இறக்கி விடும். இறக்கி விட்டோடனே பாரு பிடிச்சிருக்கான்னு பாரு, இல்லையா இன்னொரு பஸ்ல ஏறு, போய் இறங்கு, இறங்கு, உனக்கு செட் ஆகும்ல, உன் மைண்டுக்கு செட் ஆகும்ல, அந்த இடத்துல இறங்கிருன்னு. எந்த சாமியை பத்தியும் சொல்லல, உனக்கு என்ன செட் ஆகுதோ அங்க இறங்கிரு. அங்க போய் இது கொஞ்ச நாள் இருக்கும், திரும்பவும் செட் ஆகாது, ஏறு பஸ்ல ஏறி கடைசியில எம்பெருமான் சிவபெருமானுடைய தில்லையம்பதிக்கு வந்தாதான் இந்த ஆன்மாவுக்கு முழுவதுமாகவே மனசு செட் ஆகும். அப்படிங்கிறனால பல சமயங்கள்ல இருந்து புரண்டு கடைசியில பெருமானுடைய திருவடிக்கு வந்தது போல இந்த ஆன்மா அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் தேவையில்லை. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க நம்முடைய அருளாளர்கள். என்ன, சிவம் ஒருவன் தான் சிவம் ஒருவன் தான் நிலைத்த பொருள், சிவம் ஒருவன் தான் உயர்ந்த பொருள், சிவம் ஒருவன் தான் ஆனந்தத்தை வழங்குகின்ற பொருள்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவம் போய் பஸ்ல ஏறுறப்போ என்னப்பா சிவத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு கேட்டுட்டு ஏறணும்ல, அதுதான் நம்மளுடைய சைவம். சைவத்துல நிறைய சைவம் இருக்கு, கொண்டு போய் எங்க போய் விட்டுறோம், வேற கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறோம். சில சமயம் கிணத்துக்குள்ள இருந்து இது கொதருக்குள்ள தள்ளி விட்டுரும். இந்த மாதிரி எல்லாம் சைவத்துக்குள்ளேயே சிவத்தை முழுமுதல் பொருளாக கொண்ட சமயத்துக்குள்ள என்ன பண்றாங்க, கடைசியில ஒரு ஆணவ துவனியில என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு முக்தியில சிவம் தேவையில்லைன்னு சொல்ற சமயம் உண்டு. நல்லா கவனிங்க, முக்தியில எனக்கு யார் தேவையில்லை, சிவம் தேவையில்லை, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆனந்தமே போதும் அப்படின்னு சொல்ற சமயம் உண்டு. அது பேர் சைவம். நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் நானும் சிவமும் ஒண்ணுன்னு சொல்றது சிவ ஐக்கிய சமயம், நானும் சிவமும் ஒண்ணுன்னு சொல்ற சமயம் சிவ சமவாத சைவம். இப்படின்னு சைவத்திலேயே பல குளறுபடிகள் உண்டு. நாம ஏறுற பஸ் சுத்த அத்துவித சைவ சமயம். நம்ம சைவத்துக்கு பேர் என்னது, சுத்த அத்துவித சைவ சமயம். அதுதான் நம்ம சமயத்தோட பேர். யாரு கேட்டால் நீங்க என்னன்னா சைவம், நாங்க சைவம் கிடையாது, நாங்க என்ன சமயம், சுத்தம்னா என்ன அர்த்தம், சுத்தம்னா என்ன அர்த்தம், சுத்தம்னா என்னது, ஐயா எந்த கலப்பும் இல்லாம தூய்மையான. சரி, இப்ப கேக்குறாங்க உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேக்குறாங்க வீட்டுக்காரரு. அப்படிதான் 27ஆம் தேதி வீட்டுக்காரர் கையில காசு இருக்காது, என்ன பண்ணுவாரு, வீட்ட மாட்டோம், அம்மா ஏதாச்சும் காசு இருக்கா அம்மா, கொஞ்சம் டைட்டா போகுது கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, சுத்தமா காசு இல்ல. சுத்தமா காசு இல்லைன்னா இந்த சுத்தம்னா அந்த பொருள் இல்ல, அந்த பொருளை இல்லாம ஆக்குறதுக்கு பேர் தான் சுத்தம். ஒரு பொருள் இல்லாம ஆயிருச்சு,
சுத்தம் அப்படின்னு இங்க ஏன் சொல்றான்? சுத்த அத்வைத சைவம்னா ஏற்கனவே சைவத்துல சொன்னாங்கல்ல, அது எதுவுமே இங்க இருக்காதுன்னு அர்த்தம். அதனாலதான் சுத்தம் பேரு. நிறைய சைவம் இருக்குல்ல, நிறைய சைவம் சொல்லிட்டு இருக்குல்ல, அதுல சொன்னது எதுவுமே இங்க இல்லைன்றதுதான் முதல்ல சுத்தம் சொல்றது. சுத்த சைவம், அது பேர் சுத்த சைவம். சுத்த சைவம்னு என்ன அர்த்தம்? நீ நினைக்கிறல சைவம், அந்த சைவம் இது இல்ல, அதுதான் சுத்த சைவம். சுத்த சைவம்னு என்ன அர்த்தம்? சுத்த சைவம்னா நீ நினைச்சிட்டு இருக்கல சைவம்னா ஒண்ணுன்னு, கண்டிப்பா அது இது இல்ல, அது இது இல்ல, அதுதான் சுத்த சைவம். எல்லாரும் சொன்ன சைவம் இது இல்ல, சுத்தமா இல்ல. அந்த சைவம் எல்லாம் இங்க சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். எந்த சைவம்? வெளியில சொன்ன மத்த சைவங்கள்லாம் இங்க அந்த இடத்துல என்னவா இருக்கு? சுத்தமா இருக்கு. சுத்தமா இருக்குன்னு அர்த்தம் அந்த சைவம் இங்க இல்லைன்னு அர்த்தம். சுத்தமா காசு இல்லைன்னு அர்த்தம் காசு முழுவதுமா இல்லைன்னு அர்த்தம் போல அந்த சைவ நெறிகள் இங்க இல்லை. அதனால சுத்த சைவம். இது என்ன செய்வோம்? அத்துவித செய்வோம். அத்துவிதம்னா என்னது? இறைவனும் நானும் சேர்ந்து இருப்போம், ஆனா இறைவன் வழங்க நான் பெறுவேன், அது பேரு அத்துவிதம். அத்துவிதம் என்ன அர்த்தம்? இறைவன் வழங்க, இறைவன் எப்படி இருப்பான்? ஒன்றாய், உடனாய், வேறாய்னு 3 நிலைகள்ல நிற்பான். அது பேருதான் அத்துவிதம். என்ன விதம்? அத்துவிதம்னா இறைவன் 3 நிலை, ஒன்றாய், உடனாய், வேறாய் அப்படின்னு 3 நிற்பான். இதுதான் அத்துவிதம். அப்போ இது சுத்த சைவம், இது அத்துவித சைவம். சுத்தம்னா நீங்க சொன்ன சைவம்னா அது கிடையாது, இது அத்துவித சைவம் அப்படின்னு இதுக்கு பேர் என்னது? நம்ம வழிபடுற சமயத்துக்கு பேர் என்னது? சுத்த அத்வித சைவம், சுத்தாத்வித சைவம். அந்த சைவத்துக்கு சைவத்திலே பல வகை உண்டு, மாட்டிக்கூடாது. தப்பும் சில பேர் சித்தர்களுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க, பாத்தீங்களா? நாங்கெல்லாம் சித்தர்களை தான் வழிபாடு செய்வோம், அவ்வளவுதான், அதுக்கு மேல நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சித்தர்களை போய் மாட்டிக்குவாங்க. சில பேர் மற்ற வழிபாடுகளுக்குள்ள போய் சிக்கி பார்க்க சைவம் சிவத்தை தான் பெரிய பொருளா பேசுற மாதிரி இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாம்? அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்குவாங்க. அதனால அந்த சைவத்துக்கு, அந்த சைவம்னா இல்லாம இது இறைவனை மட்டும் சரியாக காட்டுகின்ற சைவம். அதனால இந்த சைவம். அதனால நல்லா கவனிங்க, பிற சமயங்கள்ல உள்ள கடவுளர்கள் அவங்களுக்கு அருளாற்றல் செய்வது நம்ம சிவபெருமானா இருந்தாலும் அந்த சமயங்கள் என்பது நிறைவுறாத சமயம். அதுவும் வேணும். 1ஆம் கிளாஸ் நிறைவுற்ற கிளாஸா? 1ஆம் வகுப்பு நிறைவுற்ற வகுப்பா? நிறைவுற்ற வகுப்பா இல்லையா? 2ஆம் கிளாஸ் இல்லைங்க. 10ஆம் கிளாஸ் இல்லைங்க. 12ஆம் வகுப்பு அது பள்ளி நிறைவுற்றது. 12ஆம் வகுப்பு பள்ளி நிறைவுற்றது. அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி நிறைவுறல, மாஸ்டர் டிகிரி நிறைவுற்றுச்சு, கலை நிறைவுற்றது. அதுக்கப்புறம் முதுகலை முனைவர் படிப்பு, அது மொத்த படிப்பு. அதுக்கு முனைவருக்கு அப்புறமும் நிறைய படிப்புகள் இருக்கு. போஸ்ட் டாக் ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. போஸ்ட் டாக் ஃபெல்லோஷிப் அது பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ற ஒரு படிப்பு. பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறமும் படிப்பெல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக 1ஆம் வகுப்பு ஏளனமா? 1ஆம் வகுப்பு இருந்தா தான் 2ஆம் வகுப்பு வர முடியும் இல்ல? 1ஆம் வகுப்பு ஏளனம் கிடையாது. 1ஆம் வகுப்பு தான் முடிந்த முடிவுன்னு யாராவது சொன்னா என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். 1ஆம் வகுப்பு கிளாஸ் படிச்சா போதும்பா, அது படிச்சா போதும், அதுல படிச்சா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? பைத்தியக்காரா, 1ஆம் கிளாஸ் படிச்சா ஒன்னும் பெற முடியாது, எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி அது. ஆனா 1ஆம் வகுப்பை ஏளனமா, அது போல பிற சமயங்களை ஏளனமா பார்க்க தேவையில்லை. ஆனா பிற சமயங்கள் முடிந்த முடிவுன்னு சொன்னா அது தவறுன்னு சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு. நீ முடிந்த முடிவுன்னு சொல்லாத, இதுல வேணா நீ நில்லு, உனக்கு பிடிக்கிற வரைக்கும் நில்லு, உனக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண, திரும்ப அடுத்த 2ஆம் கிளாஸ்க்கு வா, 3 அப்படியே எங்க அப்பன்ட்ட ஒரு நாள் சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ எந்த சமயத்துல வேணாலும் இரு, உன்னை ஏளனமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ உயர்ந்தவன்னு சொல்லக்கூடாது. நான் தான் உயர்ந்தவன், நீ இங்க வா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, உன்னை விட உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை முழுவதுமாக அறிந்தவர்கள் நாங்கள். அப்போ சிவம் ஒருவன் தான் தலைவன் சொல்லுகின்ற கோட்பாடுல இருக்கும்போது எல்லாம் சிவம்னு சொல்லலாம். ஆனா சிவத்துக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. ஏற்கனவே போன அமர்வுல பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா? போன அமர்வுல சொன்னோம்ல, நம்ம அம்மாவை பக்கத்து வீட்டுக்கார அம்மா பாக்குறோம், அவங்கள அம்மான்னு கூப்பிடுறப்ப என்ன உணர்வு? என்னுடைய அம்மா அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப பக்கத்து வீட்டுக்கார அம்மா அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிட்டேன்னா அதுல புரிதல் இல்லை. அது மாதிரி எங்க அம்மாவை எல்லா அம்மாமார்களையும் எல்லா பெண்கள்லையும் புகுத்தி எல்லாரையும் என்னுடைய தாயா பார்த்தா அது ஞானம். வேற வீட்டு அம்மாவை போய் எங்க அம்மா கிட்ட போய் பொருத்தி பார்த்தா அது என்னது? அது அஞ்ஞானம், பழி. புரியுதா? அதனாலதான் திருமால சிவமா பார்க்கலாம், சிவத்தை
சிவத்தை பெருமாளா பார்க்க கூடாது. பெருமாளா பார்க்க கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? எல்லாம் சிவன் தான், எல்லாம் சிவன் தான். எல்லா சிவன் என்ன சொல்றோம்? உயர்ந்த பொருளோடு எல்லாத்தையும் ஒப்பீடு செய்யலாம், உயர்ந்த பொருளாக்கலாம் எல்லாத்தையும். உயர்ந்த பொருளை கீழே இறக்கலாமா? இருக்கக்கூடாது. அது தப்பு. அந்த புரிதலோட பயணம் செய்யணும். புரியுதுங்களா? உங்க எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? அதனால மற்றைய சமயங்களை நாம ஏளனமா நினைக்க தேவையில்லை. ஆனா மற்ற சமயங்கள் உயர்ந்ததுன்னு சொல்லும் போது அதை அப்படியே தலையாட்டி ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் சொல்றேன், அந்த நூலிலை வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? நூலிலை வித்தியாசம். சரி, இப்போ இந்த திருச்சாளல் அப்படிங்கிற இந்த பகுதி சிவபெருமான் கிட்ட நமக்கே நிறைய விஷயம், இருந்தாலும் ஏன் இதை பண்ற அப்படி, இருந்தாலும் ஏன் அப்படி திருநீர் பூசுறாரு, இவர் ஏன் கோமணத்தை கட்டி உட்கார்ந்துருக்காரு, இவர் ஏன் இந்த மாதிரி கழுத்துல நரம்பு மாலைகளும் எலும்பு மாலைகளும் போட்டிருக்காரு, இவர் தலையில ஏன் கங்கை வச்சிருக்காரு, இவர் ஏன் ஆடும்போது தன்னுடைய பெண்ணை வச்சு ஆடுறாரு, இவர் ஏன் வருகின்ற அத்தனை பேருக்கும் ஆனந்த வெள்ளத்தை அளிக்கிறாரு, இவருக்கு ஏன் கோவில் சுடுகாடா இருக்கு, இவர் ஏன் புலித்தோல் ஆடைய போட்டு கையில கலனாக மண்டையோட வச்சிருக்காரு, இவர் ஏன் எல்லாத்துக்கும் முன்னாடி அன்னை பராசக்திய வேள்விகள் எல்லாம் செய்து திருமணம் செய்து கொண்டார், இப்படின்னு பல கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்வதாக அமைந்தது நம்முடைய பழைய அமர்வுகள். இதை பத்தி நான் உங்களுக்கு நல்லா தெரியும்னா பழைய அமர்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 14வது பாட்டுக்குள்ள போறோம். இப்ப புரியுதுங்களா? சிவபெருமான் ஒருவன் தான் உயர்ந்தவன், அவன் தவிர பொருள் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப என்ன சொல்லணும்? இந்த ஆன்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டு ஒரு நாள் சொல்ல மறந்தா என்ன பண்ணிடும்? ஒரு நாள் கூட்டாம விட்டாலும் வீடு என்ன ஆயிடும்? அழுக்காயிடும்ல. அது அந்த மாதிரி ஒரு நாள் அப்ப சொல்லிட்டே இருக்கணும், சிவம் உயர்ந்தவன். சிவம் அப்படிங்கிறது நாம சொல்ற சிவலிங்க திருமேனியோ இல்ல அந்த உருவ திருமேனியோ சிவம் அல்ல. சிவத்தினுடைய குறியீடு அதெல்லாம். சிவம் என்ற உண்மை பரம்பொருள் நம்மளால இமேஜின் பண்ண முடியாத இடத்துல இருக்கு. இமேஜின் பண்ண முடியாத இடத்துல இருக்கு. நாங்கெல்லாம் இந்த கல்லூரிகள்ல வகுப்பு எடுப்போம். என்னன்னா எலக்ட்ரான் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம், கரண்ட் இது வழியா ஃப்ளோ ஆகுதுன்னு எலக்ட்ரான் சிம்பிள் எல்லாம் போட்டு நம்ம கிளாஸ் எடுப்போம். ஆனா அந்த ஈன்ற சிம்பிள் தான் எலக்ட்ரானான்னு கேட்டா இல்ல, புரியறதுக்காக ஒரு குறியீடு ஈன்னு போட்டு இந்த மாதிரி எலக்ட்ரான் இப்படி போகும், இப்படி சுத்தி வரும், இந்த மாதிரி இதுக்கு ஆற்றல் இருக்கு, இப்படி போனா இது சுத்தி மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ஃபார்ம் ஆகும், அது பாரடைஸ் எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லி கொடுப்போம். அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு சிம்பிள் ஈன்னு போட்டா அதுதான் எலக்ட்ரானா கிடையாது, அது கண்ணால கூட பார்க்க முடியாது, பார்க்க ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓடி போயிடும். அதை குறிப்பதற்காக ஒரு குறியீடு செய்வது போல சிவம் என்ற பெரும்பொருளை குறியீடு செய்வதற்காகத்தான் அவனுடைய உடலும் அவனுடைய திருவுருவ மீதி இதெல்லாம் வச்சாலும் கூட அது உண்மையான் கிட்ட கிடையாது. அது ரெப்ரசன்டேஷன் தான், அது ரெப்ரசன்டேஷன் தான். அதுக்கு அதையும் தாண்டி பல உயரங்கள்ல பெருமான் இருக்கான்றதையும் நாம சொல்றோம். சரி, அப்போ அப்பேற்பட்ட இறைவனை விட்டுறக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அடியார்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் யார்கிட்ட கேட்கலாம்? சிவபெருமான்கிட்ட கேட்கலாம். செல்வம் வேணுமா? கேட்கலாம். கல்வி வேணுமா? கேட்கலாம். நீங்க ஏன் கல்வி வேணுமான்னு கேட்கலாம். கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அன்னை சரஸ்வதியை நாவிலே தாங்குகின்ற பிரமனும் அறியாதவன் யாரு? அந்த பிரமனும் அறியாதவன் யாரு? சிவபெருமான் தான். செல்வத்துக்கு அதிபதியாக விளங்குகின்ற திருமகளை தன் மார்பிலே சூடி நிற்கின்ற திருமாலும் அறியாத பரம்பொருள் யாரு? சிவபெருமான் தான். ஆக திருமாலே அறிய முடியல அப்படின்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளு? நாம என்ன பண்றோம்? திருமாலைத்தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அன்னை மகாலட்சுமியை பெரியாளுன்னு சொல்றோம், அன்னை சரஸ்வதியை பெரியாளுன்றோம், அன்னை பிரம்மண பெரியாளு அப்படித்தான் இருக்கு. இவங்களை காட்டிலும் பல மடங்கு அவங்களாலேயே யோசிக்க முடியாத இடத்துல சிவபெருமான் இருக்கான்னா அந்த சிவ பரம்பொருளை பற்றணும்னு நினைச்சா போதும். அந்த பரம்பொருள் உங்களுக்கு உங்க பக்குவத்துக்கு ஏற்ப என்ன பண்ணிடும்? நாம போய் அவனை போய் தேடி காத்துல பிடிச்சு அவன் காலை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் காலை பிடிக்கணும்பா, உன் காலை குடு அப்படின்னு சொன்னா அவன் நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி காலை இறக்கி நம்ம கையில கொடுத்துருவோம். பிடிச்சுக்க, அவ்வளவுதான், பிடிச்சுக்க அப்படின்னும். ஆக அவனை போய் தேடி அடைய முடியாது. அவனுக்கு அடைக்கலமா நின்னா போதும். அவன் நமக்குள்ள அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேன்னு அன்புன்ற பிடிக்குள்ள அவனையே தலை உழுகுல விட்டு மாட்டிக்குவான். என்னை பிடிச்சுக்கோன்னு மாட்டிக்கும். அதனால நான் இவ்வளவு பெரிய பரம்பொருள் அவங்களுக்கே தெரியலையே, நமக்கு மட்டும் தெரிஞ்சிட போறானா, விட்டுருவான் அப்படின்னு நினைக்க வேணாம். அவன் ஈஸியா அகப்படுவான். எதற்காக? அன்பு என்ற மலையிலே, அன்பு என்ற வலையிலே மிக எளிமையாக அகப்படுகின்றவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானை நீங்க பற்றணும் அப்படின்னா அவனை பற்றணும்னு நினைச்சா போதும்.
அப்படி ஒரு பரம்பொருள் இருக்கு அப்படின்னு நினைச்சா மட்டும் போதும். இல்ல பிள்ளைக்கு போகணும்னு நினைச்சா போதும், நம்ம பஸ் என்ன பண்ணிடும், நம்ம கண்ணுல தென்பட்டுச்சுன்னா ஏறிடுவோம் பஸ்ல. அது போல சிவபெருமான நினைக்கணும்ன்றப்போ பஸ் வரும். என்ன பஸ்? வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் ஒரு பஸ் வரும், 8:30க்கு ஒரு பஸ் வரும். வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் 8:30க்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல சிவன் கிட்டயே கொண்டு போய் உங்களை சேர்க்கும். ஒவ்வொரு வாரமும் சேர்த்து வரும். சேர்த்துட்டு ஐயோ அங்கேயே விட்டுருவாங்கன்னு கிடையாது, திரும்ப என்ன பண்ணுவோம், உங்க வீட்டுல வந்து இறக்கி விட்டுருவாங்க. திரும்ப நீங்க என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் வெயிட் பண்ணி அந்த பஸ்ல ஏறினீங்கன்னா எல்லா பேசஞ்சரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டே பெருமான பாடிக்கிட்டே அவனுடைய திருவடி நிழலை சொல்லிக்கிட்டே அங்க போய் நம்ம அடைய முடியும். அதனால இந்த பஸ்ல ஏறணும் அப்படின்னு நினைச்சாலே ஒரு பெரும்பொருள். சரி, நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, சிவத்துக்கு நிகரான பொருள் இல்லைங்கிறத ஆழமா நீங்க விதைச்சுக்கோங்கன்றதான் நான் பாடுபடுறேன், கடந்து பாடுபடுறேன். இந்த ஆன்மாவுக்கு சொல்லணும். இது வந்து மதி மயங்க கூடாது. நம்மளையும் அறியாம இன்னொரு தடவை போறப்ப இவனையும் போய் ஒரு வணக்கம் போட்டு வருவோமே அப்படின்னு இல்லை. வணக்கம் போட்டாலும் உள்ள இருக்கிற சிவத்துக்கு தான் வணக்கமே தவிர உனக்கு இல்லடா அப்படின்னு சொல்றப்போ அவனுக்கு என்ன பண்ணும், பலார் அரைஞ்ச மாதிரி இருக்கும். அங்க நிக்கிறவனுக்கு நீ என்ன வணங்கலையா, நான் என்ன வணங்க நினைச்சேன்டா அப்படிப்பான். இல்ல உன்னை வணங்கல, உனக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை தான். அது மாதிரிதான் அடியார்களுடைய திருவடி வணக்கமும். அடியார்கள் திருவடி வணக்கமும் யாருக்குத்தான்? அடியார்களுக்கு அல்ல, அடியார்கள் சுமந்து வருகின்ற சிவ தத்துவத்துக்குத்தான். சிவ தத்துவம் இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். நேத்தாங்க வந்தாங்க, அவங்களுக்கு 2 தேவாரம் தான் தெரியும். அவங்க காலில் நான் ஏன் விழணும் அப்படின்னா இப்ப நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு என்ன கவனிங்க, நெருப்பு இருக்கு, நெருப்பு ஊதுபத்தி பாத்தீங்களா, ஊதுபத்தியில ஒரு நெருப்பு இருக்கும்ல, அதை எடுத்து மேல வச்சா என்ன பண்ணும்? குழுகுழுன்னு இருக்குமா? சுடும். பெரிய நெருப்பு வச்சாலும் சுடும், சின்ன நெருப்பு இருந்தாலும் சுடும், பெரிய நெருப்பு இருந்தாலும் சுடும். அது போல 2 தேவாரம் படிச்ச சிவம் இருந்தாலும் அது சிவம் தான். அது பல 1000 தேவாரம் படிச்ச சிவம் இருந்தாலும் சிவம் தான். அதனால சிவத்தை ஏற்றி நின்றாலே அவர்களுடைய திருவடியை வீழ்ந்து வணங்க வேண்டிய ஆற்றல் உடையவர். ஆனா நல்லா கவனிங்க, அடியவர்கள் திருவடி வணங்குறப்போ யாருக்குத்தான் மதிப்பு? உள்ள இருக்கக்கூடிய சிவத்துக்குத்தான் வணக்கம். வாங்குறவங்களும் அப்படிதான் நினைக்கணும், செய்யறவங்களும் என்னதான் நினைக்கணும். வாங்குறவங்க நினைக்கிறான்ப்பா, என் காலில் விழுந்துட்டான் பாரு, எப்படி விழுந்து கிடக்காம பாரு. அப்படி கிடையாது. நம்ம கால்ல உழல, சிவத்தை தாங்குகின்றவர்களுடைய திருவடியை வணங்குறாப்பி. அதனால சிவன் தான் அங்க பெருசு அப்படி நினைக்கணும். விழுறவங்க என்ன நினைக்கணும், இவன் தெரிஞ்ச திருப்பி தெரியாதாக்கும், நேத்து நேரம் என்ன தெரிஞ்சான்னு தெரியாது, நேத்து நேரம் இவன் தெரிஞ்ச திருப்பி இவன் காலில் போய் நான் விழணுமா அப்படின்னு. அப்போ 2 பேருமே சிவத்தை இணைகின்ற இடமாக திருவடி வணங்குகின்ற இடம். இது சிவத்துக்கு போய் சேரட்டும். திருவடி வீழ்ந்து வணங்கினா இந்த வணக்கம் சிவத்துக்கு போய் சேரட்டும். விழுகிறவங்க நான் வணங்குகின்ற வணக்கம் சிவத்துக்கு தான் பண்றேன் அப்படின்னு அந்த உணர்வோட வணங்கி வணக்கத்தை ஏற்பவர்களும் வணக்கத்தை செய்பவர்களும் சிவத்தை நன்கு உணர்ந்தவர்களாக நிற்றால் மட்டும்தான் அது சிவ வணக்கமாக மாறும். தனி வணக்கம் அல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தனி வணக்கம் அல்ல, யாருக்கும் தனி வணக்கம் அல்ல. குருநாதரா இருக்கட்டும், அடியார்களா இருக்கட்டும், அன்னை பராசக்தியா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடியது யாருதான்? அந்த புரிதலோடு பயனுங்க. என்ன பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் சிவன் தான் ஃபைனல் டார்கெட், அப்படின்ற நினைப்பு இல்லாம அடியார்கள் நகன்று விட வேண்டாம் என்று சொல்லி இந்த பாட்டை பாடலாம். பதில் அம்மா பாடுங்க சுவாமி. தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலம் பாடலாமா? திருச்சிற்றம்பலம். தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் போக்கு நட்டம் பயிலுமது என்னேடி. தேன் புக்கு தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் போக்கு நட்டம் பயிலுமது என்னேடி. தான் போக்கு நட்டம் பயின்றில நேந்தரணி எல்லாம் ஊன் போக்கு வேல் காளிக்கு ஊட்டுமம் கான் சாழலோ. வேற விண்ணப்பிக்கலாம், யாராவது ஒருத்தவங்க விண்ணப்பிக்கலாம். அமைச்சுவாங்க. யார் பாடுறீங்க? பாடுங்க அம்மா விஷ்ணு பாடுங்க சுவாமி. அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க, அம்மா மியூட்.
தேன்புக்கு தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலும் அது என் ஏடி அது என் ஏடி தான் புக்கு நட்டம் பயின்றிலனேன் தரணியெல்லாம் உன் புக்க வேல் காளிக்கு ஊட்டாம் கான் சாலலோ ஊட்டாம் கான் சாலலோ ஊட்டாம் சாலலோ. அருமை 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 அருமை. இன்னும் ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு. அள்ளியம்மா பாடுங்க. தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி பயிலுமது என்னேடி தான் புக்கு நட்டம் பயிலில் தரணியெல்லாம் உன் புக்க வேக்காளிக்கு ஊட்டுவாம் கான் சாழலோ ஊட்டுவாம் கான் சாழலோ. போன அமர்வுல அடியன் ஒரு பிழை செய்துட்டேன். அது பிழை திருத்தணும்ல. அது பிழையில பனை அப்படின்னு சொன்னா பனை மரத்தை நான் குறிச்சிட்டேன். பனைனா 2 சுழி நெய் தான் வரும். பனைக்கு இங்க 3 சுழி நெய் இருக்குல்ல, அது நான் பாத்தீங்கன்னா தெரியும். பனை தேன்புக்கு தன் பனை சூழ் அப்படின்னு பனை அப்படின்னு 2 சுழி நெய். இப்ப பனை வந்தாதான் நீட்டமா இருக்கக்கூடிய பனை மரம். 3 சுழி பனை வந்து அதுக்கு பேரு வயல்னு அர்த்தம். 3 சுழி நெய் வந்து அது பேர் என்னது? பனைக்கு என்ன அர்த்தம்? வயல்னு அர்த்தம். அது நான் போன அமர்வுல தவறு பண்ணிட்டேன். அது வந்து அடியனை பொறுத்துறது, அது பிழை திருத்தம் செஞ்சுக்கோங்க அந்த அர்த்தம். அப்போ தேன் புக்க தன் பனை சூழ். அப்போ இப்போ நம்ம பாக்குற அந்த வயல்கள்ல என்ன இருக்குமா? நீலோத்பவ மலர்கள்லாம் பூத்து கிடக்குமா? நீலோத்பவ மலர்கள் பூத்து கிடக்குமா? செண்பக மலர்கள்லாம் பூத்து கிடக்குமா? அந்த நிறைய மலர்கள். இப்ப வயல்ல பாத்தீங்கன்னா ஊடு பயிர்கள்னு சொல்லுவாங்க, நான் களைன்னு சொல்லுவாங்க இல்லையா? வயல்ல பாத்தீங்கன்னா நெல்லு மட்டும் முளைக்காது, அது கூட என்ன பண்ணும் பக்கத்துல களைகள். அந்த களை பயிர்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த மலர்களை என்ன பண்ணும்? மலர்ந்து அப்படியே சொரிஞ்சு ஊத்துமா, தேன் வழியும். தேன் வழிஞ்சு அப்படியே வாய்க்கால் என்ன வந்திருக்குமா, அப்படியே தண்ணி இந்த பக்கம் வர்றதுக்கு போல தண்ணி அப்படி தேன் வந்து ஓடி இருக்குமா. தேன் ஓடி இருக்கிறதுனால அந்த தேன் சூழ்ந்த வயல்கள் நிறைந்த தில்லையம்பதி. தில்லையம்பதி எப்படிப்பட்ட பதி? வயல்களும் வயல் சூழ்ந்த இடங்களுமா இருக்கு. அங்க எல்லாம் எப்படி இருக்கான்? தேன் அப்படியே அங்க இருக்கக்கூடிய பூக்கள் மூலமா அப்படியே வடிந்து ஓடுகின்ற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய மலர்களை இழந்துட்டோம், தெரியுங்களா உங்களுக்கு? மலர்கள் நிறைய இழந்துட்டோம், மரங்கள் நிறைய இழந்துட்டோம், நிறைய பூக்கள் இழந்துட்டோம். இப்ப நம்ம சொல்ற பூக்கள் எல்லாம் அதுக்காக தான் சொன்னேன், செங்காந்தல் செடி கிடைச்சா வாங்கி வைங்க. செங்காந்தல் மலர் வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய மலர். அந்த செங்காந்த மலர்களை நம்ம இறைவனுக்கு சூடுகின்ற மலராகவும் இருக்கு. இன்னைக்கு செங்காந்த மலர் சாமிக்கு. அதே மாதிரி பாதிரி மலர்கள் இருக்கு இல்லையா? பாதிரி மலர்கள், அந்த பாதிரி மலர்களும் பாதிரி புலியூர் தானே, பாதிரி புலியூர் அங்கதானே இருக்காரு. அந்த பாதிரி மலர்களையும் நம்ம வந்து பயிரிடணும். அதுக்கப்புறம் செங்காந்தல் மலர்களை பயிரிடணும், வெண் எருக்களத்தை பயிரிடணும். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வெற்றி பூன்னு சொல்லக்கூடிய வெற்றி மலர்களை வந்து இந்த மாதிரி மலர் செடிகள் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆக்சிஜன் வீட்டுக்குள்ள வைக்கிற செடின்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாத குரோட்டன்ஸை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன வீட்டுல எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன், எங்க இருந்தாலும் சரி துளசி இருக்கும், அது கூட பக்கத்துல கற்றாழை இருக்கும். ரெண்டுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேரும் என் வீட்டுல வச்சுக்குவேன் எப்பவுமே. அவங்க 2 பேர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடுறது அடியனுக்கு அப்படி இருக்குன்னு தெரியல. அதனால துளசியும் கற்றாழையும் என்னுடைய ஃப்ரெண்டு எப்பவுமே வச்சுப்பேன். இங்க ஆப்பிரிக்கால கிடைக்காது. ஆக்சுவலி ஆப்பிரிக்கால துளசி எல்லாம் கிடைக்காது, கற்றாழை கிடைக்கும், துளசி கிடைக்காது. துளசி ஒரு நாள் பாக்குறேன் தெருவுல சும்மா ஒரு சின்ன அவங்களுக்கு வித்துட்டு இருந்தாங்க. இது என்ன துளசி கிடைச்சிருக்குன்னு கேட்டா அவங்க ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. உடனே அதை வாங்கி வச்சிருந்தேன். பல காலம் இருந்தது. போன முறை அடியன் ஊருக்கு போனப்ப எங்களுடைய வேலைக்காரமா தண்ணி ஊத்தாம விட்டாங்களா என்னன்னு தெரியல, 2 மாதமே பட்டு போச்சு. திரும்ப அதை நான் பயிரிடாம அப்படியே வச்சிருக்கேன். அது அப்படியே கிடைக்கும். ஆனா அந்த இடம் அப்படி இருக்கும். இருந்தாலும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நமக்கு எப்பயுமே நல்ல அதுவும் ஒரு உயிர் தானே. ஒரு உயிர்னால அது கூட ஃப்ரெண்டா இருக்கு, தப்பு கிடையாது. அதனால ஒரு நல்ல செடி வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கும், நல்ல நீர்நிலைகள் நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கும், நல்ல கோவில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அம்மா ஏதோ காமிக்கிறாங்க. பாதிரி புலியூர், பாதிரி மலர்களா? கலாவதி அம்மா இந்த அன்மியூட் பண்ணுங்க சாமி, அன்மியூட் பண்ணுங்க. மலர்கள்னா இதுங்களா? செங்காந்தம். ஆமா செங்காந்த மாதிரி அதுதான். அப்படியே பார்க்க சேமியா மாதிரி இருக்கா, அப்படியே சேமியா மாதிரி அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் செங்காந்தம். அது அப்படியே நம்ம குரூப்ல போட்டு பார்த்ததே கிடையாதுங்க நானு. இப்ப தெரிஞ்சுங்களா? இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இடம் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்? தேடி பிடிச்சு என்ன பண்ணோம்? செங்காந்தல் செடியை பயிரிட்டு அந்த மலர்களை வந்து என்ன பண்ணோம்?
பெருமானுக்கு அபிஷேக பொருளா ஒரு வழிபடு பொருளா கொண்டு வரணும். புரியுதுங்களா? நம்ம நாட்டுல கிடைச்சா நட்டு வச்சிருவோங்க, கிடைக்கணுமே, அது எங்க இருக்குன்னே தெரியலீங்களா? இல்லங்க சாமி, செங்காந்தல் அம்மா இல்லைங்கம்மா, அது வந்து நம்ம இங்க சொல்லுவாங்க என்னமா கண்ணுவெளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ரேட் வந்து ஹை ரேட்ல இப்ப டிமாண்ட்ல போய்கிட்டு இருக்கிறது. அந்த கண்ணுவெளி கிழங்கு அந்த இதுல பூக்கிற பூ தான் அந்த செங்காந்த மலர். நாம ஒண்ணும் இல்ல, செங்காந்தல் மலர்னு ஒண்ணு இருக்கு. இது வேணும்னு நம்ம நர்சரியில கேட்க ஆரம்பிச்சோம்னா பயிரிட்டு தர்றதுக்கு ஆள் இருக்கு. நர்சரியில போயிட்டு எங்க செங்காந்தல் மலர் எனக்கு வேணும். அதே மாதிரி கடம்ப மலர் தெரியும் இல்லையா? கடம்ப மலர் அம்மா காட்டுறாங்க இல்லையா? பாருங்க, அம்மா காட்டுறாங்க, அழகு அழகு. செங்காந்தல் மலர் தெரியுதா உங்களுக்கு? செங்காந்தல் மலர் தெரியுதா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தெரியுதுங்க. இதுதான் அந்த செங்காந்தல் மலர். இது பெருமானுக்கு உகந்த மலர். சிவபெருமானுக்கு சூடுகின்ற மலர்கள்ல பாதிரி மலரும் காட்டுங்க சாமி. பாதிரி மலர், நீங்க எல்லாம் கடலூர்காரங்க, பாதிரி மலர்களும் போடணுமா இல்லையா? பதியம் போடணும். பாதிரி மலர் எல்லாம் வீட்லயே வச்சிருக்கிறேங்கய்யா. பாதிரி பூலாம் வச்சிருக்கிறோம், பவழமல்லி வச்சிருக்கிறோம், அதெல்லாம் வச்சிருக்கிறோம், வீட்லயே இருக்கு. ஆனா செங்காந்த மலர் இல்லைங்கய்யா. வச்சிடலாம். ஆக பாதிரி மலர்களையும் நம்ம இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மலர்கள் எல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும், அதுதான் சொல்ல வரேன். இப்போ தேன் துக்க தன்படை சூழ் தில்லை சிற்றம்பலவர், இந்த தேன் அந்த அந்த வயல்கள் எல்லாம் வந்து மலர்களால பூத்து அவர்கள் தேன் வடிந்து இருக்கக்கூடிய அந்த வயல்களை சொல்லி அந்த வயல்கள் சூழ்ந்த தில்லையாக விளங்குகின்ற தில்லையம்பதியில பெருமான் இருக்கிறான். அவன் என்ன பண்றா? சிற்றம்பலவன். அவன் யாரு? ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான். பாதிரி தான். பாதிரியா? இல்லையே, இது அலரி. இது அலரி. வெள்ளை கலர்ல இருக்குங்கய்யா. இதுவும் இல்ல. இதெல்லாம் அலரி. மஞ்சள் அலரின்னு சொல்லுவோம். அலரின்னு சொல்லுவாங்க, சிலவங்க அரளின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் அரளி இது. ரைட்டு. இது தும்பை. ஓகே, சரி, எனக்கு அனுப்பிச்சுடுங்க. பாதிரி அந்த வெள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மலர் தான் பாதிரி மலர் நினைக்கிறேன். அது நம்ம குரூப்ல போட்டு விடுங்க. பாதிரி மலர், செங்காந்த மலர் எல்லாம் போடுங்க. அந்த பாதிரி மலர்கள் இருக்கக்கூடிய அது இல்ல, மஞ்சள் கலர்ல இருக்கே. நம்ம கலாவதி அம்மா காட்டுறது இல்ல சாமி, இது இல்ல. இந்த மலர் சாமி இதான் பாதிரி பாருங்க. அம்மா இல்லைங்கய்யா. சரி, அம்மா எடுத்து அனுப்பிட்டோம். பிரேம் அம்மா எடுத்து அனுப்புறேங்க. அம்மா அனுப்பிட்டோம். சரி, அம்மா நிறுத்திடலாம். அதனால பாதிரி மலர்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், செங்காந்த மலர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நந்திய விட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் பயிரிட்டு அந்த செடிகளை பெருமானுக்கு நம்ம போய் நம்ம சாற்றி வழிபாடு செய்கின்ற முறைகளை வச்சுக்கணும். அதுக்காக தான் அடியேன்னு சொன்னேன். அப்போ இந்த தேன் பாய்கின்ற இந்த வயல்வெளிகளை கொண்ட தில்லையம்பதியிலே சிற்றம்பலவன் ஆடுகின்றான். சிற்றம்பலவன் ஆடுறான் இல்லையா? அவன் ஆடுறது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனுடைய ஆடல் என்பது என்ன அப்படின்னா, அவன் செய்கின்ற எல்லாமே ஆடல் தான். ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ, அந்த பாட்டும் அடியார்கள் போட்டு விடுங்க. அது வந்து நம்ம மதுரை வீரன் படத்துல இல்ல பத்மினி அம்மா பாடுவாங்க. அந்த பாடல் வந்து பிட்டுக்கு மண் சுமந்து புறம்படிப்பட்டது, கிட்டத்தட்ட நாகம் பெய்தது, அப்புறம் வந்து நரியை பரியாக்கியதுன்னு சொல்லி திருவிளையாடல்ல மேக்சிமம் கொண்டு வந்துருவாங்க ஒரு பாட்டுக்குள்ளேயே. ரொம்ப அருமையான பாடல். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டை இப்ப ரீட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இந்த சைந்தவி குரூப்ஸ் இருக்காங்கல்ல, பாடுவாங்க. சைந்தவி, சௌந்தரியோட அக்கா, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டு பாடுறாங்க இல்லையா? அது மாதிரி ரீட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதையும் நான் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன். ரொம்ப நிதானமா கேளுங்க, ரொம்ப அருமையா. அதனால இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விஷயம். அப்போ அவன் ஆடுகின்ற ஆடல் இருக்கு இல்லையா? என்ன ஆடல்? அவன் கையில மழுவேந்தி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஆடல் எதை குறிக்கின்றது என்றால் ஐந்து விதமான அந்த தொழில்களை குறிக்குது. என்ன தொழில்? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுகின்ற 5 தொழில்களை பெருமான் செய்கின்றான். இந்த 5 தொழில்களை யாருக்கு செய்கின்றான் அப்படின்னா, இந்த 5 தொழில்களை ஆன்மாவுக்கு செய்கின்றான். 5 தொழில்கள்ல உடலுக்கு 3 தொழிலும், உயிருக்கு 3 தொழிலும், 2 தொழிலும் சேர்த்து 5 தொழிலா செய்வதனாலதான் இந்த 5 தொழிலைத்தான் நமச்சிவாய என்ற 5 அந்த எழுத்துக்களால நம்ம சொல்றோம். 5 எழுத்துக்களால சொல்றது அவனுடைய 5 விதமான படைப்புகளை சொல்வது போல, அவனுடைய 5 விதமான நிலைப்பாடுகளை சொல்வது போல நிகழ்வதுதான் இதுல 5 விதமான அந்த விஷயம். அப்போ இறைவனுடைய திருவிளையாடல் எதற்காக அப்படின்னா, இந்த உயிர்களை உய்யும் பொருட்டு. ஆமாவா இல்லையா? இந்த உயிர்களை உய்யும் பொருட்டு தான் ஆடணும். அதனால இந்த உயிர்களை உய்விப்பதற்காகத்தான் ஆடுனேன்னு நீ முன்னாடி சொன்ன. தென்பால் தில்லை சிற்றம்பலவன்
உகந்தாடும் பாட்டு அவருக்கு தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் தென்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேலி பெண்பால் உகந்திரனில் பேதா இருநிலத்தோ விண்பால் யோகு எய்தி வீடுவன் கான் சாலனும். அவன் மட்டும் அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து இப்படி யோகம் பண்ணிதான் அடையணும். அந்த உலகத்துல யாருக்காவது உடல் கிடைக்குமா? உடல் கிடைச்சாதானே இந்த ஆன்மா வந்து இங்க இருந்து தனு கரண புவன போகம் என்று சொல்லுகின்ற 4 நிலைகளை அனுபவிச்சு அது என்ன பண்ணும், அது தன்னுடைய அறியாமை நீக்கிக்கணும் இல்லையா? அப்ப உடல் கிடைக்காம எல்லாரும் யோகம் பண்ணிட்டாங்கன்னா எப்படி உடல் கிடைக்கும்? உடல் கிடைச்சாதானே இந்த ஆன்மாவுக்கு வழிவகை தரும். அதனால எல்லாரும் யோகம் எய்து விடுவார்கள். அதனால இவன் என்ன பண்றான், பெண்பால் உகந்து ஆடுவது போல ஆடுறான். இவனை பாருங்களேன், இவன் யாரோ பெண் மேல தாசன் கொண்டது போல, பெண் மேல காதல் கொண்டது போல அவன் ஆடானான். இவனுக்கா பெண் மேல காதல்? நாம பெண்கள் மேல காதல் கொண்டு ஒரு இல்லற மன வாழ்க்கை இருக்கணும், இப்படித்தான் காதல் செய்யணும்னு ஏற்கனவே காதல் மன்னனாக திகழ்ந்தவன் யாரு? நம்ம அப்பந்தான் வந்து வள்ளி பிராட்டிய வந்து காதல் செய்த காலம். வள்ளி திருமண நாடகத்துல வள்ளி பிராட்டி காதல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் செய்யற காதல் அதுக்கு அப்பா நம்ம முருகப்பெருமான் செய்த காதலும், அன்னை பார்வதியை மணப்பதற்காக பெருமான் செய்த காதலும், சொக்கநாதர் மீனாட்சி காதல் சொல்லவா வேணும்? அப்படியே எங்க ஓபன் பண்ணாலும் சரி. அதாவது வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனவை பூமால போடுகின்ற திருநாளு ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெருநாளு அப்படின்னு சொல்லி சொக்கநாதர் மீனாட்சி அப்படியே காதலாகி அப்படி காட்டும் போதெல்லாம் அம்மா அப்பா எவ்வளவு அழகா காதல் பண்றாங்க, நம்மளும் நம்ம மனைவியும் இப்படி காதல் பண்ணோம், அப்பா அப்படி காதல் பண்றாங்க, நம்ம கணவனை இப்படி காதல் பண்ணணும்ன்ற காதலை சொல்லி தருவோன்னு அவன்தான். காதலை சொல்லி தருவோன்னு அவன்தான். அவனை விட்டா வேற யாருக்கு காதல் சொல்லி தர முடியும்? அப்படி அவன் வந்து அந்த மாதிரி அப்போ அவன் காதல் சொல்லி தரவன். அவன் காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மாக்களுக்கு சொல்லி கொடுத்தாதானே அவங்க செய்ய முடியும். அதனால அவைகளுக்கு எல்லா ஆன்மாவுக்கும் காதலை சொல்லி தருகின்றான். அதனால யாரும் யோகம் அடைந்து விடக்கூடாது. யோகம் அடைந்து விட்டால் யாருக்கும் உடல் கிடைக்காம எல்லா ஆன்மாக்களும் அப்படியே தங்கி போயிடும். வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, யோகத்தினால என்ன அடைஞ்சிடலாம், இறைவனை அடைஞ்சிடலாம். அவங்க எல்லாருமே யோகம் செஞ்சு துறவரத்துல நின்று இறைவன் அடைஞ்சிட்டு இல்லாம போயிட்டாங்கன்னா அவங்க அடைஞ்சிருவாங்க. பின்னாடி வரவங்களுக்கு உடல் கிடைக்குமா? உடல் கிடைக்குமா? துறவரத்துல இருந்தாச்சு எப்படி உடல் கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? இப்ப இல்லறத்துல இருக்காங்க, உடலும் கிடைச்சிருச்சு, இவங்களும் யோகத்துக்கு போய் அடைச்சிருவாங்க. எப்படின்னு பாருங்க. இல்லறத்துல இருக்கிறவங்களும் யோகத்துக்கு போய் அடைய வைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். யோகத்துல இருக்கிறவங்களையும் டைரக்டா போய் அடைய வைக்க தெரியும். எல்லாரும் இருக்க வச்சு அவர்கள் அனுபவம் வச்சு அனுபவத்திலிருந்து அவங்க நீங்க வச்சு யோகத்தை பெருக்கி அவர்களை அப்படியே இது பண்ணி அதே சமயத்துல அவர்கள் மூலமா அடுத்த செட்டு உருவாக்கி அந்த செட்டுகளும் அடுத்த யோகத்துக்கு போறதுக்கான வழிவகை செய்து எல்லா உயிர்களுக்கும் உடல் கொடுப்பதற்காக என்ன பண்றான்? ஏதோ காமம் கொண்டது போல, ஏதோ இது மனைவி மேல மோகம் கொண்டவன் போல காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தரி நேய நடி, காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தரி நேய நடி, மாமரை போதும் செவ்வாய நடி மந்தினில் ஆடும் மாய நடி, மாமரை போதும் செவ்வாய நடி நன்று மந்தினில் ஆடும் மாய நடி. அப்படி மன்றுல ஆடுகின்றான் பெருமான். எப்படி? காமம் அகற்றிய பெருமான் சிவகாம சௌந்தரி மேல காமம் உடையவன் போல. அப்ப நமக்காகத்தான் அவன் இருக்கான், வேற ஒண்ணு. அவெல்லாம் போய் அவனுக்கு ஆணும் கிடையாது, அவன் யாரு கிடையாது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை. அவன் 3 அவனுக்கு என்ன கிடையாது, பால் உணர்வை கடந்தவன், காட்டுவதற்காக அப்படி நிக்கிறான். சரி, அப்படி சிற்றம்பலவன் அப்படித்தானே ஆடணும். தான் புக்கு நட்டம் பயிலுமதியன் கோபமா ஆடுறானே, கோபமா வேற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறானே, அது எதுக்குன்னு கேட்கிறான். சிவபெருமானுடைய தாண்டவங்கள்ல பல தாண்டவம் உண்டு, நல்லா கவனிக்கணும். சிவபெருமானுக்கு தாண்டவங்கள்ல பல தாண்டவம் இருக்கு. கௌரி தாண்டவம்னு ஒரு தாண்டவம் இருக்கு. கௌரி தாண்டவம், காளிகா தாண்டவம், அப்புறம் 8 விதமான தாண்டவம். யாராவது நெட்ல தேடி கண்டுபிடிச்சு இதுல போட்டாலும் சரி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது 2 தாண்டவம் தான் இப்ப நமக்கு தேவையான தாண்டவம். அதனால 2 தாண்டவம், மொத்தம் 9 தாண்டவங்கள் இருக்கு. 9 தாண்டவங்கள்ல கௌரி தாண்டவமும் காளிகா தாண்டவமும் 2 தாண்டவம் இருக்கு. இது மட்டும் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அதனால அந்த தாண்டவத்தை மட்டும் நான் பேசுறேன். கௌரி தாண்டவம் அப்படின்னா எப்படின்னா, இறைவன் சுழன்று ஆடுவானாம், ஸ்பின் பண்ணி ஆடுவான். கௌரி தாண்டவம்னா என்னது? இறைவன் சுழன்று ஆடுவானா கௌரி தாண்டவம். இப்போ ஒருவர் என்ன பண்ணாரா, அது எந்த கோவில், நம்ம திருப்பத்தூர் நினைக்கிறேன், திருப்பத்தூர் சிவபெருமானுடைய கோவில்.
அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒருவர் என்ன பண்ணாருன்னா சுவாமிய வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, சுவாமி அப்படியே வரி வரியா எழுதிட்டே இருக்காரு. அப்படி எழுதும் போது என்ன பண்றாரு, முழுமதி உடையோனே அப்படின்னு எழுதிட்டாரு. எது சுவாமி என்ன பண்ணிட்டாரு, முழுமதி உடையோனேன்னு. சிவபெருமான் நெற்றியில அந்த அந்த அணிஞ்சிருக்கிற மதி எப்பயுமே எப்படிதான் இருக்கும், எப்படிதான் இருக்கும், அரைமதி குறைமதி, அது கோணிய மதி, கோணலா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மதி. அப்படிப்பட்ட மதி தானன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரா, அந்த பாட்டுல பிழை கண்டுபிடிச்சு இவர் புலவரை வந்து தண்டனை கொடுக்கணும், என்ன ஒரு பைத்தியம் மாதிரி அவர் எழுதியிருக்காரு, தவறு தானே அப்படின்னு சொல்லி அவரை ஐயா அனுப்பிச்சிட்டாங்க. அருமை அருமை. அது நெட்ல பார்ப்போமா, காளிகா தாண்டவம், சந்தியா தாண்டவம், கௌரி தாண்டவம், சம்ஹார தாண்டவம், திரிபுர தாண்டவம், ஊர்த்தவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம், பிரம்ம தாண்டவம். ஆக இதுதான் பெருமான் கூறுகின்ற 9 வகையான தாண்டவங்கள். எல்லாரும் சாட் பாக்ஸ்ல இருக்கு பாத்துட்டீங்களா, இந்த 9 தாண்டவங்கள் இருக்கு. இந்த ஊர்த்துவ தாண்டவம் தான் என்னது, கால மேலத்துக்கு ஆடுறது ஊர்த்துவ தாண்டவம். காளிகா தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், அது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அது நான் சொல்றேன். அப்போ இந்த கௌரி தாண்டவத்துல என்ன பண்ணிட்டாங்க, சுவாமி கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த புலவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா திருப்பத்தூர்ல ஆடுறாரு இல்லையா, அதுக்கு பேரு கௌரி தாண்டவம். திருப்பத்தூர் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தாண்டவம் தெரியும்ல. ஊர்த்துவ தாண்டவம் எங்க ஆடுறாரு, ஊர்த்துவ தாண்டவம் ஆடுறது வந்து நம்ம இந்த ஊர், அது பேர் என்ன, நம்ம திருப்பத்தூர் ஆலங்காடு. ஊர்த்துவ தாண்டவம் ஆலங்காடு. இந்த கௌரி தாண்டவம் வந்து திருப்பத்தூர்ல தான் அந்த தாண்டவமும் இருக்கு. அப்போ அப்படி சொன்ன உடனே நாளைக்கு வந்து அவர் உடனே என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்து அவரை இன்னைக்கு தண்டனை கொடுத்தோம். இவர் சிவபெருமான்கிட்ட விண்ணப்பிக்கிறார், இந்த மாதிரி சிவபெருமானே நான் உன்னை நினைச்சுதான் பாடினேன், ஆனா அதை பிழை வந்துருச்சுன்னு சொல்றையே, நான் இதை வந்து எப்படி நான் சரி பண்றதுன்னு தெரியலையே சுவாமி அப்படின்னு உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த மன்னன் என்ன பண்றாரு, அந்த கோவிலுக்கு போறாரு. அந்த சுவாமியோட தாண்டவம் நிகழும் போது என்ன பண்றாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, கையில இருக்க தீவெட்டி இருக்குல்ல, தீவெட்டி எனக்கு கவனிங்க, தீவெட்டி எடுத்து அப்படியே சுத்துறாரு. சுத்துனா என்ன எப்படி தெரியும், தீவெட்டி எடுத்து சுத்துனா எப்படி தெரியும், இப்படியே சுத்துனா எப்படி இருக்கும், வட்டமா தெரியும்ல, தெரிஞ்ச உடனே இவருக்கு என்ன வந்துருச்சு, ஆஹா நம்ம பிள்ளை செய்துட்டோமே. உடனே தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் அனுப்பிச்சு, ஐயோ அவருக்கு வந்து தண்டனை கொடுக்க வேணாம், அவர் சரியா தான் பாடியிருக்காரு அப்படின்னா. என்னன்னா நல்லா கவனிங்க, சிவபெருமான் தலையில அணிஞ்சிருக்கானுல பிறை அணிஞ்சிருக்கானுல்ல, அந்த பிறை அரை பிறை தான். அம்பாலோட கௌரி தாண்டவம் ஆடும் போது சுழன்று ஆடுறானா, ஒண்ணுமே இல்ல, ஒரு வளையல் இருக்குல்ல, உடந்த வளையல், அதை சுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும், துர்ரன் சுத்தி விட்டு எப்படி இருக்கும், சிவபெருமான் பிறையில அரை வடிவமா இருக்கான். கௌரி தாண்டவம் ஆடும் போது பாக்குறதுக்கு எப்படி தெரியும், முழு நிலவா தெரியுதான். அவன் ஸ்பின் பண்ணி ஆடும் போது முழு நிலவா தெரியுதான். ஆக இது தாண்டவத்தினுடைய பெரு. அப்ப என்ன அர்த்தம்னா, குறைமதியாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் சிவபெருமானுடைய கௌரி தாண்டவத்தை பார்த்தால் முழுமதியாக பெற்று நிறைவுறும் அப்படிங்கறதுதான் கௌரி தாண்டவத்தினுடைய பேர். நமக்கு யாருக்கெல்லாம் புத்தி சுவாதீனம் சரியில்லையோ, யாருக்கெல்லாம் மன பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் மனசுல வந்து ரொம்ப ஒரு கலக்கம் இருக்கோ, அவருக்கெல்லாம் என்ன தாண்டவம் பார்க்கணுமா, கௌரி தாண்டவம் பார்த்தா அவர்களுடைய மனது தூய்மை அடையும், தெளிவு அடையும் அப்படிங்கிறது அந்த தாண்டவத்தினுடைய சிறப்பு. ஒவ்வொரு தாண்டவத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த காளிகா தாண்டவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, காளி என்பவள் என்ன பண்றா அப்படின்னா, தாரகாசுரன் அப்படிங்கிறவனை என்ன பண்றா, அழிக்கிறான். தாரகாசுரனை எப்படி அழிக்கிறா அப்படின்னா, அவனுடைய சிரசை அறுத்து அந்த சிரசினுடைய ரத்தத்தை என்ன பண்றான், குடிக்கிறான். சிரசினுடைய ரத்தத்தை குடிக்கிறான். அந்த 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 குடிச்சு அவ என்ன பண்றா, அப்ப அவளுக்கு என்ன வந்துருச்சுன்னா, அந்த ஊன்களை, அந்த தேவையற்ற ஊன்களை அவ சாப்பிடணும் அப்படின்னு காளிக்கு என்ன வந்துச்சு. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எப்படி வராகமூர்த்தி வந்து அவர் எதுக்காக வந்தாரு, வராகமூர்த்தி எதுக்காக வந்தாரு, பூமியை காப்பாத்துறதுக்காக வந்தாரு. வந்துட்டு பூமியை காப்பாத்திட்டு என்ன வந்திருக்கணும், திரும்ப என்ன ஆயிருக்கணும், ரிட்டர்ன் பேக் ஆயிருக்கணும். ஆக முடியல. என்ன காரணம், எடுத்த கேரக்டராவே மாறிட்டார். அவரால் திரும்ப கேரக்டர் ரிட்டர்ன் பேக் பண்ண முடியல. நரசிம்மரா வந்தாரு, நரசிம்மர் இரண்யகசிபுவை கொல்லணும், அவ்வளவுதான் வேலை. வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, நரசிம்ம மூர்த்தியாவே வாழ்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணல, ரிட்டர்ன் ஆக முடியல அவரால். வந்தாரு, ராமனா வந்தாரு, கிருஷ்ணனா வந்தாரு, வந்துட்டு ரிட்டர்ன் ஆக முடியாம போனவர். ஒவ்வொரு பிற அவதாரத்திலையும் சிவபெருமான் வந்து அவர் ரிட்டர்ன் எடுத்து கூட்டிட்டு போவார். அதுக்கு பேரு தான் முக்தி கொடுக்குறது. நாமளும் அப்படித்தானே,
நாமளும் அப்படித்தானே வந்திருக்கோம், வந்துட்டு என்ன ஆயிட்டோம், ரிட்டர்ன் ஆக தெரியாம போய் தானே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். வந்துட்டோம், இந்த பிறவி வந்துட்டோம். இப்ப நான் ஆனந்து நினைச்சா நான் என்னவா நினைச்சிட்டு இருக்கேன், ஓ ஆனந்து நீ உனக்கு இதுதான் வாழ்க்கை, உனக்கு இதுதான் விஷயம், இதுதான் விஷயம், இதுக்குள்ளதான் நீ வாழணும்னு சொல்லி அதுக்குள்ளேயே வாழ்ற மாதிரியே கொண்டு போற பண்றோம் பாத்தீங்களா. அப்ப அது என்ன அர்த்தம்னா, நான் வந்த செயல் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா கூட என்னால் ரிட்டர்ன் ஆக முடியாத நிலைக்குள்ள நான் அப்படியே மதிமயங்கி நிக்கிறதுக்கு மாதிரி நம்முடைய திருமால் என்ன பண்ணுவாரு, மதிமயங்கி நிற்பாரு, அவரை மாத்தி மாத்தி கொண்டு போவார். அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அது போல காளி எதுக்காக வந்தா, காளியும் திருமாலும் யாருதான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, திருமாலுடைய பெண் வடிவம் தான் காளி, தெரியும்ல. ஏன்னா தெரியும், துர்கா தேவி தெரியும் இல்லையா, 8ஆம் அவதாரம், அன்னைக்கு அவளை தூக்கி எறிவாங்க, வானத்துல நிற்பான், அதான் மகாபாரதத்துல தான் தெரியும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஐயா திருமால் அவதாரம் மோகினி தானங்கய்யா. திருமால் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, மால் வடிவம், அந்த மால் வடிவத்தினுடைய பெண் வடிவம் தான் மகாகாளி. இது ரெண்டும் அன்னை பராசக்தியும் அதான் 2 பேருமே சொல்லுவோம், வடிவமாக சொல்லுவது. அப்போ இந்த காளி என்பவள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, தாரகாசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவள் அந்த 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 உதிரத்தை குடிச்சிருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா சக்தி பீடத்துல நிறைய அது என்ன சக்தி நீங்க சொல்லுங்க சாமி, நடராஜனே எனக்கு சொல்லுங்க. அதுல ஒரு அம்மா மட்டும் அவ கழுத்தை அறுத்திருப்பா, கழுத்தை கையில பிடிச்சிருப்பா, 2 பேர் அவங்களோட ரத்தத்தை அவங்களுடைய தேவிகள் குடிச்சிட்டு இருப்பாங்களா. அது என்ன சக்தி வடிவம், அதுக்கு பேரு நல்ல சக்தின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேரு. அவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய சிரசை அறிந்து அப்படியே கையில வச்சிருப்பான். சாமி அம்பாலோட வடிவம் இது நார்த் இந்தியால மட்டும்தான் இருக்கு. அம்பாலோட வடிவம் கையில் தன்னுடைய சிரசை எடுத்து கையில வச்சுக்குவான், கையில தான் பிடிச்சிருப்பா. அவள்கிட்ட இருந்து வருகின்ற ரத்தம் வரும் இல்லையா, அதை இங்க ஒரு தேவி குடிப்பா, அங்க ஒரு தேவி. மொத்த வடிவத்துக்கும் ஜுவாலாமுகி அப்படி ஒரு வரிசையா சொல்லிட்டு இருப்போம்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு வடிவம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நடுவுல இருக்கக்கூடிய சுழுமுனை இடகலைக்கும் பிங்கலைக்கும் உணவாக வரும்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவத்தை சொல்றதுதான் இந்த வடிவமே. நடுவுல இருக்கக்கூடிய சுழுமுனை இடகலைக்கும் பிங்கலைக்கும் போய் என்ன ஆகும், அங்க போய் அவங்களுக்கு அது உணவாக மாறும். இப்படி பல இடங்கள்ல சாமுண்டி பாத்தீங்கன்னா, சாமுண்டி என்ன பண்ணுவான், ரத்தத்தை தான் குடிப்பான். சண்டி தேவி, சண்டிமா காளின்ற அந்த சுவாமி அன்னை என்ன பண்ணுவா, அந்த கொடூர பாவிகளுடைய ரத்தத்தை தான் குடி. ஏன்னா அந்த அசுரன் மகிஷாசுரனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆயிடுமா, இதுதான் சின்னமஸ்தா. இந்த சின்னமஸ்தா தான் அவளுடைய ரூபமே. அருமை அருமை, தெரியுதுங்களா எல்லாருக்கும்? இந்த சின்னமஸ்தா அப்படின்ற சுவாமி பாத்தீங்கன்னா, அவ தன்னுடைய கழுத்தை, அவ காளியினுடைய வடிவம் தான். அவ காளி என்ன பண்றா, ஒரு பக்கம் அவ தன்னுடைய கைகள்ல அந்த இதை ஏத்திருக்கா. 2 பக்கமும் இருக்கக்கூடிய தேவிமார்கள் அவருடைய அந்த ரத்தத்தை அவங்க உணவா அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. அது என்ன பொருள் சொல்லுது அப்படின்னா, நம்முடைய சுழுமுனை இடகலைக்கும் பிங்கலைக்கும் என்னவா இருக்கணும், ஒரு பொருளா இருந்தா கீழே நம்மளுடைய பரமன் இருக்கிற, அவரை மிதித்திருக்கிற மாதிரி ஒரு பணி. இது மகாகாளியினுடைய பல வடிவங்கள்ல சின்னமஸ்தா அப்படின்ற இந்த அன்னையினுடைய வடிவம், அதாவது உதிரம் அருந்துகின்ற வடிவம், உதிரத்தை அருந்துகின்ற வடிவமாக நிகழ்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. சின்னமஸ்தா நீங்க பாத்தீங்கன்னா பேர் தெரிஞ்சிருச்சு. ஆக அந்த மாதிரி பல வடிவங்கள்ல அன்னை இருக்கா. இந்த காளி வடிவம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவளுக்கு வந்துட்டா, யார தாரகாசுரன் அழிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு, அவளால திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியல. அந்த உக்ரத்திலேயே இருக்கா. தாரகாசுரனை அழிச்சாச்சு, அழிச்சதுக்கு அப்புறம் இவ அந்த உக்ரத்திலே இருக்கா. என்ன பண்றான்னா, தன்னுடைய சூலத்துல எடுத்து எல்லா உயிர்களையும் குத்தி எல்லா உடல்களையும் சாப்பிடணும் அப்படின்ற வேட்கையில காளி இருக்கா. புரியுதுங்களா? இப்ப காளியினுடைய இன்டென்ஷன் என்ன, எல்லா உடல்களையும் என்ன பண்ணும், தன்னுடைய சூலத்தினால, சூலம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, ஃபோர்க் மாதிரி இருக்குமா, ஸ்பூன் ஃபோர்க் மாதிரி குத்தி சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல, அது மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தன்னுடைய சூலத்தை எடுத்து எல்லா உயிர்களுடைய உடல்களையும், அவ வந்தது யாரை கொள்றதுக்கு தான், மகாகாளி வர்றது யாரு, தாரகாசுரனை வெல்வதற்காக தான். சும்ப நிசும்பன் சொல்லுவாங்க இல்லையா, சும்ப நிசும்பனை கொள்வதற்காக வருவா. அது போல தாரகாசுரனை கொள்வதற்காக வந்துட்டு அவளால என்ன பண்ண முடியாது, அவளால ரிட்டர்ன் போக முடியாது. ரிட்டர்ன் போக முடியாம என்ன பண்றான்னா, எல்லாரையும் குத்த ஆரம்பிச்சு. எப்படி நரசிம்மர் ஆயிட்டு எல்லாரையும் கடிக்க வந்தார், ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாரும் யாரை மட்டும் கடிக்கல, 2 பேரை மட்டும் கடிக்கல. யாரு? ஒண்ணு
சிவன், அப்புறம் வந்து அந்த அந்த பக்த குழந்தை பக்த பிரகலாதன். பிரகலாதன். பிரகலாதனையும் தவிர மத்த யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சிவபெருமான் வந்து அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு சிவபெருமான் தான் வராருங்க. ஆமா, சிவம் வந்து என்ன பண்றாரு, சட்டையை உரிக்கிறாரு. சரபேஸ்வரரா வந்து சரபமா வந்து அவரு சரபத்தினுடைய நிழல் இருக்குல்ல, அது பார்த்தா சிங்கம் பயப்படுமா. சரபத்தினுடைய நிழலை பார்த்தா சிங்கம் போய் இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குமா, வாய்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்குமா. சிங்கமே சரபத்தினுடைய நிழலுக்கே. அதனால சரபமா வந்து அந்த ஆன்மாவை வந்து அதுக்குள்ள மாட்டி அதை எடுத்துட்டு போய் அதை திரும்ப தன்னுடைய நிலைக்கு மாற்றுவார். இதுதான். அப்போ மகாலட்சுமியும் பிரகலாதனையும் தவிர வேற யாரையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஒரு நாள் வேற யாரையுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. யாராவது வந்து இல்ல நீங்க இந்த உணர்வு அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியல. பிரகலாதனுக்கு என்ன, இந்த சாமியை போக விட மனசு இல்லை. ஏன், இவர் தான் நம்மளை காப்பாத்த வந்தாரு. இந்த ஆளத்தாடு ரிட்டர்ன் ஆகுன்னு சொன்னா நம்ம யார்கிட்ட போறது, நமக்காக வந்த சாமி இதுன்னு பிரகலாதன் என்ன பண்ணிட்டான், இவனோட மகாலட்சுமிக்கு அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இருக்கான். அதனால பெருமான் வந்து திரும்ப ஆட்கொண்டார். அது போல மகாகாளி வந்தவ தாராசுரனை அழிச்சதுக்கு அப்புறம் அவருடைய உக்கிரமானது, இப்படி வேகமா ஓடுறீங்க, ஸ்டாப் அப்படின்னு சொன்னா நிக்க முடியுமா? நீங்க வேகமா ஓடி வரீங்க, ஸ்டாப் அப்படின்னா நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? முடியாதா? கொஞ்ச தூரம் ஓடி கொஞ்சம் தூரம் ஓடித்தான் நிக்க முடியும். அது போல வந்த மகாகாளி தாரகாசுரனை அழிச்சதுக்கு அப்புறம் எல்லா உயிர்களையும் சாப்பிடணும்னு நினைக்கிறான். தாரகாசுரன் எப்படி அவனை கழுத்தை வெட்டி அவன் ரத்தத்தை குடிச்சு அவனுடைய ஊனை உண்டது போல, அந்த திரிசூலத்துல குத்தி ஊனை உண்டது போல எல்லா உயிரும் பாக்குற எல்லாத்தையும் குத்த ஆரம்பிச்சுட்டான். இவளுக்கு இப்ப வந்தவ ஓடி கொஞ்ச தூரம் ஓடி, இவ கொஞ்ச தூரம் ஓடி நிறுத்ததுக்குள்ள என்ன ஆயிடும், கொஞ்ச தூரம் ஓடி நிறுத்ததுக்குள்ள என்ன ஆயிடும், மகாகாளி உலகத்துல குத்திருவா. உலகத்துல எல்லா உயிர்களையும் எதுல குத்திருவா, எல்லா உடல்களையும் எதுல குத்திருவா, தன்னுடைய திரிசூலத்துல குத்திருவா. அப்போ இவள் என்ன பண்ணணும், இவளுடைய ஆணவத்தை அடக்கணும். இவளுக்கு ஆணவம், அந்த கோபம்ன்றது ஒரு ஆணவம் தானே, அந்த ஆணவத்தை அடக்கணும். தவத்துல உட்கார்ந்து இருக்கான். யாரு? அர்ஜுனன் தவத்துல உட்கார்ந்து இருக்கான். இவன் தவத்தை கலைச்சு இவனுக்கு என்ன கொடுக்கணும், பாசுபதம் கொடுக்கணும். யாரு? சிவபெருமானுடைய ஆசை. இவன் தவத்தை கலைச்சு பாசுபதம் கொடுக்கணும். இவன் தவம் கலையவே மாட்டேங்குது. ரொம்ப டிசிப்ளின்டு. யாரு? அர்ஜுனன் உட்கார்ந்தான்னா அப்படித்தான் தவம் செய்வான். அவ்வளவு டிசிப்ளின்ட் அவன். என்ன ஆயிடுச்சு, இவனை கொலைக்கணும்னா இவனுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஆணவம் இருக்கு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு 2 ஆணவம். என்ன மாதிரி வில்வித்தை செய்பவருக்கு ஆள் இல்லை. 2வது, என்ன மாதிரி மல்யுத்தம் செய்வதற்கு ஆள் இல்லை. ரெண்டு ஆணவம் இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, வேணுக்கும்னு அவனுக்கு முன்னாடி ஒரு பன்றிய ஓட வச்சு அந்த பன்றிய என்ன பண்றாரு, இவரு வந்து அம்ப விட்டு, இந்த படம் பார்த்தோம்ல பாகுபலி படத்துல எப்படி வந்து அங்க அந்த அம்மா அனுஷ்கா வந்து அம்பு எறியறதுக்கு முன்னாடியே அந்த பானம் வந்து நம்ம பாகுபலி பானம் வந்து பன்றியை கொன்றோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பானம் போறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த பானத்தை அனுப்பிச்சு கொண்டுட்டாரு. கடைசியில பார்த்தா 2 பேருக்கும் கோபம் வருது. என்னது, இந்த பன்றியை நான் தான் கொன்றேன்னு சொல்ல, இல்ல நீ தான் கொன்றேன்னு சொல்லும் போது, அப்போ முதல்ல வில் வித்தையில அவனுக்கு என்ன இருக்கு, ஆணவத்தை இது பண்ணி டைரக்ட் பண்றான், மாத்தி விடுறான். அப்ப நான் தான் வில் வித்தையில பெரியவன்னு சொல்லி அவன் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் மல்யுத்தத்துக்கு வர்றான். என்னால மல்லு கட்ட முடியும்னால மல்யுத்தத்துக்கு வரான். வரும்போது யாரை தழுவுறான், இவ்வளவு நேரம் வாயில தான் பேசிட்டு இருந்தான். வந்த சிவபெருமான அப்படி என்ன பண்றான், தழுவுறான். பரம்பொருள், ஆதியும் அந்தமும் இல்லாத பெரும்பொருள், அன்பே வடிவமான சிவப்பொருள், கருணையே வடிவமான அந்த பொருளை அவன் தழுவணும்னு என்ன ஆயிடுச்சு, நெகிழ்ந்துட்டான். முக்திக்கு அப்பவே கிடைச்சிருச்சு. எல்லா மனமும் போயிடுச்சு. என்ன சொல்லிட்டான், சாமி நானும் சண்டைக்கெல்லாம் போல, எனக்கு பாசுபதம் வேணாம், கழுதை வேணாம், எனக்கு பாசுபதம் வேணாம், கழுதை வேணாம், எனக்கு என்ன வேணும், உன் கூடயே வந்துடுறேன், என்னை கூட்டு போயிடுறாங்க. உனக்கு என்ன இருக்கு, வேலை இருக்கு, கிருஷ்ணன் என்னை தூக்கி என் கூட சண்டை போட்டுற போறாரு. அந்த ஆள் வந்து நீ உள்ள வந்து சண்டை போட்டுறதா வெயிட் பண்ணு, நான் சாட்டு உனக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னா அது மொத்த அந்த காலமும் முடிஞ்சு போயிடும். அதனால உனக்கு டைம் இருக்கு, நீ இருன்னு சொல்லு. அப்ப அவனுடைய ஆணவம். அது போல காளிக்கு என்னவா இருக்கு, ஆணவம் இருக்கு. அவளுக்கு என்ன ஆணவம் அப்படின்னா, தன்னை போன்று நடனம் ஆட முடியாது யாரும் அப்படின்னு காளிக்கு ஒரு மனசுக்குள்ள இருக்கு, ஆணவம் இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, காளி தேவி கூப்பிடுறாருமா, அப்ப போட்டி நடனத்துக்கு வர்றியான்னு கேக்குறாரு. இப்ப அவளை என்ன பண்ணணும், அவ என்ன பண்ணிருப்பா, அப்படி கூப்பிடலன்னா என்ன பண்ணிருப்பான்னா, அவ எல்லா உயிர்களையும் தன்னுடைய சூலம் என்ற அந்த வேலினாலே குத்தி அந்த ஊன்களை எல்லாம் ஊட்டி இருக்கும். அவளுக்கு ஊட்டப்பட்டிருக்கும். அவள் உண்டிருப்பான்.
எல்லா ஊன்களும் உண்ணுட்டா என்ன அர்த்தம்? அந்த அந்த உடல்களை தான் உண்ண முடியும். அந்த உடல்கள் எடுத்து வந்த காரணத்துக்கு முன்னாடி உண்ணா தப்பு இல்லையா? தப்பு தானே. சுவாமி படைச்சிருக்காரு, படைச்சதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணம் முடியறதுக்கு முன்னாடியே காளி வந்து அந்த உடல்களை குத்தி அவ உண்டுட்டா அப்படின்னா அந்த உடல்களுடைய தன்மைக்கு என்னது எடுத்து வந்த பயன் இல்லாம போயிடும்ல. அதனால சாமி என்ன பண்றாரு, அவளை திசை திருப்பி என் கூட ஆட வரியா அப்படின்னு, ஆட முடியுமான்னு கேட்கறாரு. அதனால என் சரிசமமா ஆட முடியுமான்னு கேட்கறாரு. எல்லாம் சொல்லிட்டா என்ன மாதிரி ஆட முடியுமான்னு காளி சம்மதிக்கிறான். அதனால 2 பேருக்கும் நடனம் நிகழ்ந்திருக்கின்றது தில்லையில. தில்லையில மகா காளி நடனம் செய்கின்ற, அதற்கு சமமாக இவனும் பல நடனங்கள் செய்யும் போது தன்னுடைய காதிலே விழுந்த குண்டலம் கீழே விழுந்தது. அந்த குண்டலத்தை என்ன பண்றான் அவன், எப்பயுமே நடனம் ஆடும் போது ஏதாவது ஒரு பொருள் உடம்புல இருந்து விழுந்துட்டா அதை என்ன பண்ணிக்க கூடாது, கேர் பண்ணிக்க கூடாது. உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பொருள் விழுந்துட்டா அதை சரி பண்றது, ட்ரெஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா நடனம் பண்றவங்க அவங்க அந்த மாதிரி கிளியரா ட்ரெஸ் போட்டு கிளியரா அவங்களுடைய குண்டலம் எல்லாம் கரெக்டா போட்டிருப்பாங்க. இந்த ஆள் வேணுக்கும்னு என்ன பண்ணிட்டாரு, நம்ம சந்திரமுகி படத்துல வர மாதிரி காதுல இருக்கிற குண்டலத்தை தானே வேணுக்கும்னே கீழே போட்டு விட்டு, அந்த படத்துல ரஜினி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி குண்டலத்தை கீழே போட்டு தானே வந்து எடுக்கிற மாதிரி கொஞ்சம். அதனால காதுல கீழே குண்டலம் விழுந்த உடனே இவ பாக்குறா, ஆகா தோக்க போறாரு, அவ்வளவுதான், காது அவருக்கு டிஸ்டர்ப் ஆக போகுது. இவன் என்ன பண்றாரு, யாருமே செய்ய முடியாத ஒரு நடனத்துக்கு அவன் தானே தலைவன். அதனால இது வரைக்கும் இந்த உலகமே பார்க்காத ஸ்டெப் வந்து காலில் அந்த இதை எடுத்து என்ன பண்றாரு, திரும்ப காதுல மாட்டுறான். காதுல மாட்டின உடனே அந்த ஸ்டெப் மட்டும் இவளுக்கு தெரியாது. இந்த ஸ்டெப்பு அவளால ஆட முடியாதுன்னு கிடையாது, நல்லா கவனிங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பெண் ஆனவள் வந்து என்ன பண்ண முடியாது, காலை மேல தூக்கி ஆட முடியாது, உடனே வந்து அந்த தப்பா. அப்படி கிடையாது. நீங்க பாத்துருக்கீங்களா உடைகள் எப்படி இருந்தது பாத்தீங்களா? பராசக்திக்கு உடை எப்படி இருக்கும், நம்ம போட்டிருக்க பேண்ட் மாதிரி தான் போட்டுப்பாங்க. அடியார்கள் நம்ம கோவில்ல பாத்தீங்கன்னா மேலாடை தான் இருக்காது, கீழாடை முழுவதுமா இருக்கும். பாத்துருக்கீங்களா? கீழாடை முழுவதுமா இருக்கும். பாத்தீங்கன்னா முழுவதுமா அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இன்னைக்கு போட்டிருக்க லெகின்ஸ் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல லெகின்ஸ் போட்டிருக்கோம்ல, இப்ப அந்த மாதிரிதான் அவங்க வந்து சாமி அம்பாள் போட்டிருப்பாங்க. அப்ப மேல தூக்கி ஆடினாலும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட போடுறது 2 பேருக்கு முன்னாடி தான், எல்லாத்துக்கும் முன்னாடி ஆடல. அவ என்ன நினைச்சான்னா, எனக்குத்தான் ஆட்டம் தெரியும் நினைச்சது, உனக்கு தெரியாத அளவுக்கு என்ன இருக்கு, ஒரு நடனம் என்கிட்ட இருக்கு, இது வரைக்கும் நீ கத்துக்காத நடனம்னு சொல்லி அவள் கால் எடுத்து மாட்டும் போதுதான் தெரிஞ்சது, இந்த ஸ்டெப் நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டான். புரியுதுங்களா? அவளால செய்ய முடியாம இல்ல, இந்த ஸ்டெப் தெரியல. அப்போ நான் தெரிஞ்சதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த படம் பார்த்திருக்கீங்களா? நம்ம இந்த படம் அது பேர் என்ன, நம்ம திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? எனக்கு என்ன ஒரு ஆசை தெரியுமா, என்ன ஆசை தெரியுமா, எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து சங்கம நிகழ்வுக்குலாம் வந்தோம்னா, கோயில் நீலாம் எங்க நம்ம எல்லாம் ஜாலியா ஒன்னா சேர்ந்து குத்தடிக்கணும், ஒன்னா எடுக்கணும். ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இல்லாட்டி ஒரு தியேட்டரையே வந்து குத்தகைக்கு எடுத்து திருவிளையாடல் படத்தை எடுத்து போடணும். போட்டு நம்ம அடியாருக்கெல்லாம் கையில டிக்கெட்டை கிழிச்சு வச்சு சிவபெருமான் வர்றப்பெல்லாம் அள்ளி விசில் போடுறதும், அவன் வர்றதும், நமச்சிவாய சொல்றதும், சொக்கநாதா சொல்றதும், அப்படியே பாடுறதும் ஆடுறதும், அப்படியே அந்த திருவிளையாடல் படத்தையும் திருவருட்செல்வர் படத்தையும் போட்டு அப்படியே கண்ணீர் மல்கி உடைந்து கரைந்து அப்படியே எல்லாரும் சேர்ந்து அதை அனுபவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. மதுரையில அப்படி செய்யணும்னு நினைச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு பெரிய டிவியாவது வச்சு நம்ம அடியார்கள்லாம் போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ரஜினி படத்தையும் அந்த தல அஜித் படத்தையும் என்ஜாய் பண்ணுவது போல நம்ம அப்ப சிவபெருமான வந்து என்ஜாய் பண்ணி அவனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறத காட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது சும்மா சொன்னேன். அந்த படத்துல சரஸ்வதி சபதம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த கோழைய வீரனா ஆக்குறதுக்காக பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மல்யுத்தர் இருப்பார். அவருடைய சீடன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆசிரியனை என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆசிரியனையே என் கூட மல்லுக்கு வாங்கன்னு கூப்பிடுவான். ஒரு சீடன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆசிரியரையே. அப்ப இந்த ஆசிரியர் பயந்து உட்கார்ந்துருப்பாரு. ஐயோ இவனுக்கு நான் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன். ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, இவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன், இப்ப வந்து இவன் என்ன விட பலசாலியா இருக்கான், இவங்கிட்ட போட்டி போட்டு நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருவாரு. பார்த்தா அவங்க மனைவி கூப்பிடுவாங்க, இங்க வா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், காத்துல ஒன்னு ஐடியா சொல்லுவாங்க. சரின்னு கேட்டு மறுநாள் போவார். மறுநாள் போறப்ப என்ன பண்ணுவாரு, இந்த தாம்பாள தட்டு இருக்குல்ல, தாம்பாள தட்டும் அகப்ப கரண்டி இருக்குல்ல, அதை கையில நம்ம கொடுத்துருவாங்க. தாம்பாள தட்டு நார்மல் தாம்பாள தட்டு இருக்குல்ல, அகப்ப கரண்டி இருக்குல்ல, அதை கையில கொடுத்துருவாங்க. கொண்டோடனே அவர் கொண்டு போய் அதை எடுத்து அந்த மல்யுத்த காலத்துல நிற்பாரு. இவனுக்கு ஆப்போசிட் நிக்கிறான்ல யாரு, அவனுடைய சீடர் நிக்கிறான்ல, அவனுக்கு என்ன ஆயிடும், என்னடா குருநாதர் வந்து புதுசா அகப்ப கரண்டியையும் அந்த தாம்பழ தட்டையும் கொண்டு வந்திருக்காரு, ஓஹோ இது நாள் வரைக்கும் இதை வந்து எனக்கு சொல்லி கொடுக்கல போல குருநாதருக்கு, குருநாதர் எனக்கு இந்த வித்தையை கத்து கொடுக்கல. அந்த அம்மா சும்மா எடுத்துட்டு போயான்னு சொல்லும், சும்மா எடுத்துட்டு போயா நீதான் ஜெயிக்கும். அவன் சீடன் என்ன பண்ணுவான், இது நாள் வரைக்கும் இதை நம்ம கத்து கொடுக்காம விட்டுருக்காரு, ஐயோ இது தெரியாம சீடன் குருநாதரை போய் நம்ம அழைச்சிட்டோமே, நமக்கு வந்து நம்ம வந்து போட்டிக்கு அழைச்சிட்டோமே, நம்ம குருநாதருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் தெரியாம இருக்குன்னு குருநாதர் காலில் விழுந்து தன்னுடைய தோல்வியை
அவன் ஒத்துக்கிட்டு போயிடுவான் அப்படியே செய்யாம. அப்போ நம்ம அறியாமலேயே இது நம்ம கத்துக்கலன்னு நினைக்கும் போது என்ன வந்துரும் நமக்குள்ள, அது ஒரு நாணம் ஏற்பட்டோம். ஐயோ நம்ம தெரியாம இப்படி பண்ணிட்டோம். அது போல காளி தேவி ஆடும்போது, கால் தூக்கி ஆடும்போது, அந்த கால் தூக்கி ஆடுறது பெண்களால செய்ய முடியாது இல்ல, இவளால செய்ய முடியாதா இல்ல, இவளால செய்ய முடியும். இவ எதுவும் செய்வா, இவதான் மகா காளியாச்சு, இவ எதையும் செய்வா. அப்படிங்கிறப்போ இவர் இந்த ஸ்டெப்பு போடும்போது, என்னடா இத்தனை நாளா நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம இது வரைக்கும் படிச்சதே இல்லையே, இவன் பண்ணிட்டானேன்னு சொல்லி தன்னுடைய ஆணவம் என்ற ஆணவத்தை அப்படியே அடங்கி நிற்க. அந்த ஆணவம் அடங்கினவுடனே அவ எதுக்கு மற்ற உயிர்கள் மேல ஒரு கோபம் கொண்டு எல்லாத்தையும் தன்னுடைய சூழத்தினால கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஆணவமும் அடங்கிடுச்சு. ஒரு ஆணவம் அடங்கினோடனே அது கூட சேர்ந்து எல்லா ஆணவம் அடங்கினோடனே அவ எப்படி தாரகாசுரனை அழிச்சிட்டு எல்லா உயிர்களையும் கொண்டுடலாம்னு நினைக்கும் போது அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்காக கொல்லாதன்னு சொல்லாம இவன் என்ன பண்ணான், டான்ஸ் ஆடவான்னு வேற ஆணவத்தை கூட்டிட்டு போய் அந்த ஆணவத்தின் மூலமாக இந்த ஆணவத்தை அழித்ததுனால இவன் அந்த ஆடலை செய்தான். அப்போ அன்னைக்கு மட்டும் இவன் போட்டி நடனம் செய்யலைன்னா காளிக்கு, காளியினுடைய அந்த வேலுக்கு, காளியினுடைய அந்த சூலத்திற்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுடைய உடம்பும் ஊட்டி விட்டுருக்கும் பாரு. அதனால இவன் கோப நடனம் ஆடணும்னு சொன்னது கூட உயிர்களை காக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர அவன் அதற்காக செய்யல. இவனுடைய காளிகா நடனத்திற்கு பின்னாடி அந்த ஆணவம் என்ற காளியினுடைய ஆணவத்தை அழித்து அந்த ஆணவத்தினால் பெறுகின்ற அந்த 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 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு, எப்படி கங்கை ஆணவமா பூமியை பிளப்பதற்காக வரும்போது தன்னுடைய தலையை கொடுத்து அவருடைய ஆணவத்தை அழித்தாரோ, அதுபோல காளிக்கு முன்னதாக போட்டி நடனம் செய்து அவனுடைய ஆணவத்தை அழித்து அவர் மற்ற செய்திகளை செய்தார் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? இதான் காளி நடனத்துக்காக. அப்போ சிவபெருமான் ஆடுகின்ற நடனங்கள் பல உண்டு. அந்த தாண்டவத்துல இந்த காளிகா தாண்டவம் என்பது யாருமே போடாத ஸ்டெப்பை போட்டு காளியினுடைய நடன ஆணவத்தை, நடன கர்வத்தை அடக்கும் போது, நடன கர்வம் அடங்கும் போதுதான் என்ன பண்றான், நம்மதான் பெருசுன்னு நினைச்ச இடத்துல இருந்து ஒரு படி இறங்கி நமக்கு மேல ஒரு பரம்பொருள் இருக்குன்னு நினைச்சான். நமக்கு மேல ஒரு பரம்பொருள் இருக்குன்னு நினைச்ச உடனே நம்ம யாரையும் கொல்ல முடியாது, நாம பரம்பொருள் சொன்னாதான் கேட்கணும்னு பரம்பொருள்கிட்ட நான் அடுத்து என்ன பண்ணணும்னு தன்னுடைய பழைய நிலைக்கு மாறணும். அப்போ தன்னுடைய பழைய நிலைக்கு மாறுவதற்காக இறைவன் அவளை போட்டி நடனம் செய்வதற்காக அழைத்தானே தவிர இவன் ஒரு பெண்ணை இது பண்றதுக்காக அழைக்கல அப்படின்னு அதுதான் பாடலாக சொல்லப்படுது. என்ன பாடல் அப்படின்னா, தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான் புக்க நட்டம் பயிலுமது என்னேடி தான் புக்கு நாட்டம் பயின்றினில் தரணி எல்லாம் ஊன் புக்க வேல் காளிக்கு ஊட்டும் கான்சாளோ புரிஞ்சுதுங்களா? இந்த பாடலுக்கான பொருள் புரிஞ்சுதுங்களா? அப்போ அவன் நடனம் புரியல அப்படின்னா அந்த காளியினுடைய அந்த வேலுக்கு, திரிசூலத்திற்கு, வேல்காளிக்கு நாம எல்லாரும் என்ன பண்ணிருப்போம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாக போயிட்டு இருப்போம். அதனால அவ ஆடி நம்மளை காப்பாத்தினா, அவ ஆடினதுல அவன் கோபத்துல ஆடல, அவனுடைய ஆடல் ஆணவத்தை அழித்தது, காளியினுடைய ஆணவத்தை அழித்தது. காளி என்பவள் அன்னை பராசக்தி நம்ம பொருள் கொள்ளக்கூடாது, அதான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம சொல்றத தெளிவா இருந்துக்கணும். காளி என்பவள் அன்னை பராசக்தி அல்ல. அன்னை பராசக்தி என்பவள் மனோன்மணி, கௌரி, பிராமி அப்படின்னு சொல்றாங்களா, அது மாதிரி பிரம்மனுடைய மனைவி பிராமி, ருத்ரனுடைய மனைவி கௌரி, அப்புறம் மாகேஸ்வரனோட மனைவி மாகேஸ்வரி, அதுக்கப்புறம் சதாசிவனுடைய சாமுண்டி இல்ல, சதாசிவனுடைய மனைவி யார் அப்படின்னா அவ மனோன்மணி. அப்படி அந்த அந்த மேப்பிங்ல இருக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம வச்சுக்கிறோம். இப்ப நம்ம சப்த கன்னிமார்கள் வர்றாங்கல்ல, சப்த கன்னிமார்கள்ல அதுல பாத்தீங்கன்னா முருகனுடைய அருள் பெற்ற அந்த பெண் வடிவம் கௌமாரி. வராகம் என்று சொல்லுகின்ற வராகி என்பவர் திருமாலனுடைய அருள் பெற்றவள் வராகி. இந்திரனுடைய அருள் பெற்ற அந்த பெண் வடிவம் இந்திராணி. யமனுடைய அருள் பெற்ற வடிவம் சாமுண்டி. யமன் இருக்காங்களா, யமனுடைய அருள் பெற்ற பெண் வடிவம் சாமுண்டி. அப்ப இந்திராணி, வராகி, கௌமாரி, சாமுண்டி,
மாகேஸ்வரி, மகேஸ்வரனுடைய அருள் பெற்றவர் மகேஸ்வரி. அப்புறம் பிரம்மனுடைய அருள் பெற்றவர் பிராமி. அந்த பிராமி வேற, இங்க இருக்கிற பிராமி வேற, புரிஞ்சுக்கலாம். அந்த பிராமி சப்த கன்னியர்கள் வர பிராமி வேற, அங்க இருக்கிற கௌமாரி வேற, இதெல்லாம் வேற வேறையா வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த வடிவங்கள் தான் அன்னை பராசக்தியினுடைய கூறுகள். இது தனி பிறப்புகள். எப்படி ஒரு பிறவி சொல்லுவாங்க, பிறப்புகள் சொல்லுவாங்க. காளி கூட்டம், இப்ப இயக்கிமார்கள் சொல்றாங்க பாத்தீங்களா? இயக்கிமார்கள் 63 எண்குணம் செய்த ஈசனேன்னு வரும். எங்க வரும்? எங்க வரும்? இயக்கிமார்கள் 63 எண்குணம் செய்த ஈசனேன்னு வரும். என்ன பாட்டு? திருக்கழுக்குன்ற பதிகத்துல வரும். திருக்கழுக்குன்ற பதிகத்துல திருக்கழுக்குன்ற பதிகத்துல வரும். அந்த திருக்கழுக்கு அப்ப அந்த இயக்கிமார்கள் யாருன்னா, அதாவது யக்ஷர்கள் சொல்லுவாங்கல்ல, யக்ஷர்கள்னு ஒரு வடிவம் உண்டு. யக்ஷர்கள், கந்தர்வர்கள், அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய உயிர்கள்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அந்த தேவர்கள்லயே கிங்கரர்கள் சொல்லுவாங்க. கிங்கரர்கள், யக்ஷர்கள், அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அது குரூப் ஆஃப் என்ன சொல்றது, அது ஒரு ஸ்பீசிஸ். புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களா? நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா? எங்களுக்கு கரெக்டா கன்வே ஆகுதான் தெரியல. இப்ப எறும்புன்னா ஒரு ஸ்பீசிஸ், கிளினா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கய்யா. இல்ல கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கிளிதான் அது ஒரு ஸ்பீசிஸ், அது ஒரு உயிரினத்தினுடைய தொகுப்பு. எறும்புதான் உயிரினத்தினுடைய தொகுப்பு. அது மாதிரி தேவர்கள்லயே நிறைய தொகுப்பு இருக்கு. தேவர்கள் நிறைய கந்தர்வர்கள்ன்றது தேவர்கள் தான், ஆனா அவங்க தேவர்கள்ல ஒரு கிளாசிபிகேஷன். யக்ஷர்கள் அவங்க ஒரு கிளாசிபிகேஷன். கிங்கரர்கள் அது ஒரு கிளாசிபிகேஷன். கணங்கள் அது ஒரு கிளாசிபிகேஷன். இப்படி பல கிளாசிபிகேஷன்ல வர்ற இடங்கள்ல காளி என்பது ஒரு கிளாசிபிகேஷன். காளி என்பது கூட்டம். ஒரு காளி இல்ல, 2 காளி இல்ல, காளிகள் நிறைய காளிகள் உண்டு. இந்த சின்னமஸ்தா சொன்னோம் இல்லையா, சின்னமஸ்தா, இது மாதிரி நிறைய காளிகள் உண்டு. இந்த காளிகள் கூட்டம் தனி, காளிகள் கூட்டம் தனி, இது இயக்கிமார்கள் தனி. இது மாதிரி நிறைய கூட்டங்கள் உண்டு. அதுல வந்த ஒரு கூட்டம் தான் காளி தேவி. அந்த காளி தேவியினுடைய அந்த மிகப்பெரிய அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக பெருமான் ஆடல் புரிந்தான். எங்க இல்லை சிஸ்டம், அவன் கேட்கிற கேள்வி, ஏன்பா எப்பயுமே உங்க சிவபெருமான் ஆடுவது ஒரு உயிர்களை காப்பதற்காகத்தானே, ஏன் கோபம் கொண்டு காளி கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கான்? நீங்க பாத்தீங்கல்ல, தீகா கட்சிக்காரவங்க ரீசெண்டா இதை ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்துறாங்க. சிவபெருமான் நடனத்துல அந்த தீகா கட்சிக்காரவங்க சிவபெருமான் நடனம் ஆடினாரு, அவர் அந்த ரொம்ப கொச்சையா பேசினாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க பேசினதான் அந்த காலத்துல யார் பேசினா? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே பேசுறோம். இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றோம்? சாமி கால் தூக்கி ஆடினாரு, அவனால ஆட முடியல, அதனால அவ தோத்துட்டான். ஆஹா, அப்படி இல்லை. அவளுக்கு அந்த நடனம் தெரியாது. அன்னைக்கு வரைக்கும் அவ அந்த நடனத்தை பார்த்ததே இல்லை. காது வரைக்கும் காலை தூக்குற மாதிரி ஒரு நடன ஸ்டெப்ப அவ பார்த்ததே இல்லை. முதல் தடவை பார்க்கும்போது நமக்கு தெரியாத நடனம் சொல்லி நானே தவிர நம்மளால செய்ய முடியாது. அப்ப நமக்கு தெரியாத விஷயம் இருக்குன்னு நினைச்சாலே நம்முடைய ஆணவம் அடிஞ்சிடும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு நம்மளுடைய ஆணவம் அடங்கும் அப்படிங்கிறத செய்தியை இங்க சொல்லி, சப்போஸ் அன்னைக்கு பெருமான் ஆடலை அப்படின்னா அது காளியினுடைய வேலுக்கு, காளியினுடைய சூலத்திற்கு முழுவதுமாகவே இந்த உலக உயிர்கள் அனைத்தும், உடல்கள் அனைத்தும் அவைகள் எல்லாம் ஊட்டப்பட்டிருக்கும். அப்புறம் திரும்ப ஊட்டப்பட்டிருந்தாலும் இவன் திரும்ப எல்லாரையும் இது பண்ண போறான். காளியினுடைய பல வடிவங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் த குட் காடஸ் காளின்னு சொல்லி பல வடிவங்கள், அவளுடைய பல வடிவங்கள் இருக்கு. காளியினுடைய காளி என்பது அவ ஒரு தனி வர்க்கம். அவ நீங்க பாத்தீங்கன்னா சின்ன மஸ்தாவும் காளியினுடைய வடிவங்கள் தான். அது நம்ம கல்கத்தா காளியா இருக்கட்டும், எல்லாமே காளியினுடைய பல வடிவங்கள் உண்டு அப்படிங்கிறது காரணம். அதனால அந்த மகா காளியாக அன்னை எழுந்தருளுகின்றாள். எழுந்தருளி அவளுடைய சூலத்திற்கு இந்த உயிர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படாம அவ அவை எல்லாத்தையும் அவ எடுக்கிறாங்கிற செய்திய இங்க பெருமான் சொல்றாரு. மோடி அப்படின்னாலுமே காளி என்ற ஒரு பொருள் உண்டு. மோடின்னு சொல்றோம் இல்லையா, மோடின்னு சொல்றோம், நம்மளுடைய பிரதமர் மோடி பேரு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மோடி அப்படின்னாலே மகாகாளின்னு ஒரு அர்த்தம். அது தமிழ்ல உண்டு. மோடினா தமிழ்ல மகாகாளின்னு அர்த்தம். அது திருமுறையில உண்டு. அது திருமுறையை எனக்கு எடுத்து காமிச்சிருந்தாங்க. அது போல இன்றைய தினம் மகாகாளியாக மாறி நம்மளுடைய அயல் நாட்டு அந்த சதிகளை எல்லாம் வீழ்த்துகின்ற நம்மளுடைய இன்னைக்கு காளியினுடைய தாண்டவம் பார்த்தோம். காளி தாண்டவம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய எல்லையில மகாகாளியாக நின்று நம்முடைய எல்லைக்கு வருகின்ற அச்சுறுத்தல்களை எல்லாம் துவம்சம் படுத்துகின்ற வகையிலே நம்முடைய சுவாமியானவர் அருள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்மளுடைய வீரர்களுக்கு மிகச்சிறந்த அளவுல அவர்களுக்கு வெற்றி கிடைக்கணுன்றதுக்காக நாம எல்லாரும் இது என்ன பண்ண போறோம், திருவுந்தியார் பண்ண போறோம். திருவுந்தியார் எல்லாரும் சேர்ந்து பாயிட்டு
நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி திருவுந்தியார் பாடிடலாமா? நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுல மொத்தம் 20 பாட்டு இருக்கு, ஆளுக்கு ஒரு பாட்டை பாடிடலாம். அனுப்பிச்சுவாய், பாடிடுமா? ஹலோ, தெரியுதுங்களா சாமி? அடியன் பேசி கேக்குதுங்களா? எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், எல்லாரும் உங்க முகத்தை காட்டலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதாவது தேசப்பற்று என்பது ரொம்ப முக்கியம். தேசப்பற்று என்பது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கன் சில செய்திகள் போட்டா என்ன சாமி, ஐயா மகேஷ் தான் கேட்டாங்க, ஏன் சாமி இந்த மாதிரி நீங்க வந்து அரசியல் வந்து பேசுறீங்க, ஆன்மீகம் பேசுற இடத்துல அரசியல் பேசலாமா, அது தவறுதான சாமி, எல்லாமே சிவன் பாக்குகிறாருல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா, இல்லை, நம்மளுடைய ஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசியார் அழைத்தது எதற்காக? மங்கையர்க்கரசியார் ஞான சம்பந்தர் அழைத்தது எதற்காக? நாடு சமணர்கள் கையில இருக்கக்கூடாது, யார் கையில இருக்கணும்? சைவர்கள் கையில இருக்கணும்ன்றதுக்காக, சமணர்களை துவம்சம் பண்றதுக்காக அங்க கூப்பிட்டாங்க ஞான சம்பந்தர். நம்மளுடைய நாவுக்கரசர் பல்லவ மன்னன் என்ன பண்ணாரு? பல்லவ மன்னன் தான் என்ன பண்ணான்? இவர் பல செய்தாலும் பல்லவ மன்னனை திரும்பவும் சமயத்துக்கு மாத்தி, அந்த பல்லவ மன்னன் பல பள்ளிகளை இடித்து திரும்ப என்ன பண்ணான்? மகேந்திர பள்ளின்னு சொல்றோம்ல, மகேந்திர பள்ளிங்கிறது எது? பல்லவர்களுடைய இடம். அந்த இடத்துல பள்ளிகள் எல்லாம் திரும்ப நிர்மூலம் பண்ணிட்டு அது எல்லாம் மாத்தினான், சைவத்துறையாக மாற்றினான். சுந்தரருக்கு சொல்லவே தேவையில்லை, அவருக்கு பொற்காலம், அவருக்கு வந்து பிரச்சனையே இல்லை. சுந்தரருக்கு பொற்காலம், அவர்கிட்ட அவர் இருக்கும்போது வேற மற்ற சமயங்களுடைய பிரச்சனை இல்லை. ஞான சம்பந்தர் நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் திரு சாணல் என்ன பண்றாரு? பௌத்தர்களை வாதில் வென்று அவர்கள் என்ன பண்றாங்க? ஆக இந்த வெல்லுதல், சமயத்துல நிறுத்தல் அப்படிங்கிறது அரசியல். அது நமக்கு இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது சுவாமி, நீங்க எல்லாம் எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க. அடியன் இருக்கிற ஊர்ல திருநீர் பூச தடை. இங்க ஒரு கோயில் கட்ட முடியுமா? கோயில் கட்டுறதுக்கு தடை. நாங்க கோயில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம், நான் கேட்டோம், அந்த மாதிரி கோயில் கட்டுறது எங்களுக்கு வந்து கொடுங்க, நாங்க கொஞ்சம் போல இடத்துல ஏதாவது சின்னதா கோயில் கட்டிக்கிறோம் அப்படின்னா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, தளர்த்திருக்காங்க. முன்னாடி தடை. திருநீர் பூசிட்டா வெளியே போக கூடாது. போன மேக்சிமம் என்ன கேட்பாங்கன்னா, இவங்க சொன்னும் சொல்ல மாட்டாங்க, என்ன நெத்தியில சாக் பீஸ் இருக்கு, அது அலிங்கம்பாங்க. நெத்தியில ஏன் சாக் பீஸ் போட்டு வந்திருக்கீங்க, அது அலிங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இது ஹோலி ஆஷ்ன்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஒரே ஒரு நாள் நான் வந்து எனக்கு ஒரு நல்ல வழக்கம் இருக்கு, என்னன்னா இந்த மாதிரி சஷ்டி விரதத்தப்போ அடியன் வந்து முழு திருநீர் போட்டு தான் எங்க இருந்தாலும் போவேன். சஷ்டி விரதம் 7 நாளும் முழு திருநீர் போட்டு எல்லா இடத்துக்கும் போற வழக்கம் உண்டு. இங்க சஷ்டி விரதம் இருக்கிறப்ப முழு திருநீர் போட்டு நான் பஸ்ல ஏறுறேன். என்னை வந்து இங்க இருக்கிற அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து இது என்னன்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொன்னேன், இது வந்து ஹோலி ஆஷ், ஒரு 7 நாளைக்கு நாங்க வந்து இந்த மாதிரி பூசுவோம் வைப்போம். இந்த மாதிரி ஒரு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு சமயம் நம்பிக்கை இருந்தா அது உங்க வீட்டோட வச்சுக்கணும். உங்களுக்கு கல்லூரின்னு வர்றப்போ சமய நம்பிக்கைகளை நீங்க அங்க திணிக்க கூடாது. உங்களை பாக்குற எல்லாத்துக்கும் பாடம் கவனிக்க தோணுமா, இல்ல நெத்தியில இருக்கிற திருநீர் இது என்னன்னு மனசுல தோணுமா? அப்ப நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்க இது அழிங்கன்னு அந்த இடத்துல அவங்களுடைய கேள்வி அந்த இடத்துல நியாயமா இருந்தது. அவங்களுடைய கேள்வி அந்த இடத்துல நியாயம். வேற என்ன பண்றது? எல்லாருக்கும் நம்ம நிக்கிறது வந்து ஒரு ஆட் மேன் அவுட் மாதிரி, இவர் என்ன நெத்தியில பூசிருக்காரு நினைச்சிட்டாங்க. கண்கள்ல நீர் பெருக அடியன் நெற்றியில நீரை அழிக்கதான் செஞ்சேன். நினைச்சு பாருங்க, கண்கள்ல நீர் பெருக முருகப்பெருமானே இப்படி ஒரு தடையான. அப்போ நம்ம சமயத்தை பின்பற்றாத ஒரு நாட்டுல நம்ம வாழும் போது அது எப்படி ஒரு மன உருக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத அடியார்கள் புரிஞ்சுக்கணும். ராமே ஆண்டாலும் ராவனை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு இருந்தீங்கன்னா திருநீர் பூச முடியாது, திருமுறை பாட முடியாது, எல்லாமே பண்ண முடியாது. இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நம்ம முதலமைச்சர் முஸ்லீம்க பண்டிகைக்கெல்லாம் போய் நோன்பு கஞ்சி குடிக்கிறாரு, கிறிஸ்தவ பண்டிகைக்கெல்லாம் போய் அல்லேலூயா சொல்றாரு. ஆனா விநாயகர் சதுர்த்திக்கோ எதுக்குமே வந்து என்ன பண்றது கிடையாது. நான் சொல்ல மாட்டேன்னு ஸ்டபரா நிக்கிறார். நான் வந்து இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றார். திராவிட கழகம் சொல்லி சமய மறுப்பு கழகத்துல இருக்கக்கூடியவர்களுடைய மேடையில யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கா? திராவிட கழகம்ன்ற மேடையில யாரும் உட்கார்ந்துருக்காங்க? முஸ்லீம் மக்கள் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நம்ம காஸ்பர் ஜெகத் காஸ்பர் இருக்காருல்ல, ஜெகத் காஸ்பர் அவரு தெரியும் நம்மளுக்கு, அவர் உட்கார்ந்துருக்காரு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? கடவுள் மறுப்பு கொள்கையில உட்கார்ந்துருக்காங்க. கடவுள் மறுப்பு கொள்கையில உனக்கு என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன். கடவுள் மறுப்பு கொள்கையில உனக்கு என்ன வேலை? நீயும் கடவுளை கும்பிடுற இல்ல? முஸ்லீம் உனக்கு கடவுள் தானே, கிறிஸ்தவ உனக்கு கடவுள் தானே, நீ ஏன் கடவுள் மறுப்பு கொள்கையோட காரன் கூட கை சேர்க்கிற? அப்ப என்ன அர்த்தம்னா, கடவுள் மறுப்பு நீங்க சொல்றது இந்து சமய கடவுள்களை மட்டும்தான் நாங்க மறுத்துவோம் நீங்க சொல்றீங்க. புரியுதுங்களா? அப்போ
இப்படிப்பட்ட சமயங்களைத்தான் நான் வந்து என்னுடைய நாட்டினுடைய தலை சிறந்த சமயம், அதுதான் ஆளுகின்ற சமயமா வச்சிருந்தா மங்கர்கரசியாருக்கு நெற்றிய திருநூறு பூச தடையின்றி நெஞ்ச திருநூறு பூசி அதுக்கு மேல சந்தனம் குலைத்து கொண்டது போல நாமளும் திருநீர் பூசுறதுக்கு தடை, எல்லாத்துக்கும் தடை வந்தாதான் உங்களுக்கு தெரியும். அந்த தெரியாதனால இப்ப என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய இங்க நடுவண் அரசு என்று சொல்லுகின்ற நம்முடைய நடுவண் அரசு முழுவதுமாகவே நம்முடைய சமயத்திற்கு துணை நிற்கின்றது. நம்ம சமயத்துக்காக அது துணை நிற்கு. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து 26 உயிர்கள் பலியிட்டு இருக்காங்கன்றதுக்காக ஒரு நாடே கிளம்பி போய் அந்த நாட்டுக்கூட சண்டை போடுன்றப்போ நமக்கு இது 26 சாதாரண தீவிர தாக்குதலா இருந்தா பரவாயில்ல. ஒவ்வொருவரும் இந்துக்களா அப்படின்னு தெரிஞ்சு இனப்படுகொலையாக மாறுது. ஜெனோசைட் சொல்லுவாங்க இல்லையா, இனப்படுகொலையாக இந்துக்களை தேடி தேடி கொலை செய்கின்ற இடமாக அமைவது அப்படின்றது நம்மளுடைய சமயத்துக்கு மிக பெருத்த அச்சுறுத்தல். சமய காவலனாக, சமயத்தினுடைய பெரும் காவலனாக இன்றைய தினம் மோடி என்ற மகாகாளி அந்த பாகிஸ்தான் பாடல்ல நின்று நமக்கு வருகின்ற அச்சுறுத்தல்களை நின்று காளிகா தாண்டவம் ஆடுகின்றது. அதே நேரத்துல காளிகா தாண்டவத்தை எங்க படிக்கிறோம் நம்மளோட இந்த சாலையிலையும் படிக்கிறோன்றப்போ மகாகாளியினுடைய அவதாரம் என்பது அது போல இங்க வந்து நம்மளுடைய அத்தனை பேருடைய தீவிரவாத செயல்களையும் வேறெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடியன் இங்க இந்த இடத்துல வந்து சொல்லி இந்த விஷயம் வந்து மிகச்சிறப்பா நிகழணும். எப்படி நிகழணும், நம்ம அப்ப அப்படி சிரிச்ச உடனே எதிர்த்தாப்படி பத்தி எரிஞ்சது இல்லையா, முப்புறங்கள் பத்தி எரிஞ்சது போல அனைத்தும் சுக்கு சுக்காக உடையணும்ன்றது மாதிரி நினைச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், திருவுந்தியார் பாட போறோம். கிடுகிடுன்னு பாடலாம். அடியார்கள் டக்கு டக்குன்னு கை உயர்த்தினீங்கன்னா நான் கூப்பிடுறேன். ஒரே ஒரு பாடல் பாடி 20 பாடல் பாடி நம்ம நாட்டுக்காக பாடி நம்ம நிறைவு செய்யறோம். நமச்சிவாய். எல்லாரும் யார் யார் பாடணும் ஆசைப்படுறாங்களோ கரம் ஏற்றிக்கலாம். நமச்சிவாய். அடியே முதல்ல தொடங்குறேன். ராகம் இப்படிதான் பாட போறோம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு முந்தி பர. இரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. அங்கவேம்மா தச்சு வீடுத்தலும் பாடு. அங்கவேம்மா தச்சு விடுத்தாலும் தாமடி இட்டாலும் அச்சு முறிந்ததென்றுந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர. காவல் கொண்டைய வல்லானிக்கு உந்தி பர இளமூளை பங்கன் என்றுந்தி பர இளமூளை பங்கன் என்றுந்தி பர. சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர உருத்திரநாதனு குந்தி பர உருத்திரநாதனு குந்தி பர. திருமாலன்று ஆவா திருமாலன்று அவிர்வாகம் கொண்டான் என்று ஆவா திருமாலாவில் பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர. காலராஜம்மா ஐயாவா அம்மாவா தெரியலாம், பாடலாம். வெய்யவனங்கி ஐயா பார்வதி அம்மா பாடலாம். வெய்யவனங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. பொன்முடியம்மா. சிவன் பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தி பர பனைமுலை பாகனுக்கு உந்தி பர பனைமுலை பாகனுக்கு உந்தி பர. நன்றிங்க சுவாமி. அல்லியம்மா.
புரந்தரனார் ஒரு கோயிலாகி மறந்த நிலைந்த துந்தி பர வானவர்கள் நின்றே துந்தி பர வானவர்கள் நின்றே துந்தி பர. கலாவதி அம்மா. வெஞ்சின வேள்வி திறனார் தலை துஞ்சினவ படி உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர. அம்மா அடுத்து கோலமாலம்மா. ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பர கொங்கை கூலுங்க நின்று உந்தி பர. கலாராஜ் கலாராஜ் ஐடியில இருக்கிறாங்க. அவங்க கலாராஜ் ஐடியில இருக்கிறவங்க பாடலாம். அவங்க பாரு உன்ன புந்த பாக நொலி தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி பர கருக்கெட நாம் எல்லாம் உந்தி பர கருக்கெட நாம் எல்லாம் உந்தி பர. சிவாய நம்மையா. நன்றி நன்றிங்க சுவாமி. ஐயா நடராஜன் ஐயா நாமகள் நாசி. நாமகள் நாசி சிரம்பிரமன் பட சோமன் முகம் நெறி துந்தி பர தொல்லை வினை கெட உந்தி பர தொல்லை வினை கெட உந்தி பர. அடுத்து நான்மறையோனும் உஷாம்மா. நான்மறையோனும் அகத்தியமான் பட பொம்பழி தேடுமாறு உந்தி பர புரந்தரன் வேள்வியில் உந்தி பர. சிவா திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து சூரியனா அம்மா உஷாம்மா. உஷா ஜெயபாலம்மா. சூரியனா படிக்கிறேங்க ஐயா. சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவர் உந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற. குருசாமி அம்மா. தக்கனார் சரஸ்வதி குருசாமி அம்மா. தக்கனாரன்றே தலையிழந்தாத்த கண் மக்களை நின்றுந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர. மதிலாம்மா. பாலகனாக்கு. பாலகனா கன்று பாடலிட்ட கோல சடையற்கே உந்தி பர குமரன் கண் தாதைக்கே உந்தி பர குமரன் கண் தாதைக்கே உந்தி பர. ராஜேஸ்வரி பாருங்க ஐயா. கை தூக்குனா வரலங்க. நல்ல மலரின்கள் நான் மகனே ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர உயிரால் அறிந்ததென்று உந்தி பர உயிரால் அறிந்ததென்று உந்தி பர. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. சரஸ்வதி சரஸ்வதி குருசாமி பாட்டாங்க அம்மா. அம்மா ராஜேஸ்வரி அம்மா. ராஜேஸ்வரி அம்மா. தான் சிரம் இறைந்து மிற்றவார் உந்தி பர இருபது மிற்றதென்றுந்தி பர இருபது மிற்றதென்றுந்தி பர. இந்த 20வது பாட்டு எல்லாருமே பாடலாம். அன்மியூட் பண்ணிக்குவோம். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்குவோம். ஏகாசம் ஈட்ட இருடிகள் எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். எல்லாரும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம் சொல்றப்ப எல்லாரும் ஆரம்பிக்கும். சரிங்களா? திருச்சிற்றம்பலம் எல்லாரும் ஆரம்பிக்கலாம். நன்றி நன்றிங்க சுவாமி. இந்த கடைசி பாடல் வரி பாத்தீங்களா? ஆகாசம் இட்ட ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் அந்த இருடிகள் சொல்லக்கூடிய ரிஷிகள் எங்க இருக்காங்களாம்? ஆகாசத்துல நின்று காவல் இருக்காங்களாம். நமக்கு யாருக்கு?
நம்ம இந்திய எல்லையில வானத்துல பாதுகாப்பா நின்று நம்மளோட ரிஷிகள்லாம் நின்று பாதுகாக்கிறாங்க. அதற்கு அப்பாலும் காவலா நிற்கிறாங்க. அதனால நமக்கு நம்மளுடைய பெருமான் நம்மளுடைய தீமைகள் எல்லாம் அழித்து நன்மை பெருக்கி நம்ம நாட்டுக்கும் சரி, நம்மளுடைய சமயத்துக்கும் சரி, நம்மளுடைய நம்பிக்கைக்கும் சரி நல்ல விஷயம் கொடுக்கணும்னு சொல்றேன். அடியார்கள் எல்லாம் நாளை உங்களுடைய வழிபாட்டுல சங்கம் இசைங்க. எல்லாருமே சங்கம் இசைக்கும் போது அது போர் சங்கு இருக்கு, மங்கள சங்கு இருக்கு, நமக்கு இது அடங்கல் சங்கு இருக்கு. இந்த 3 சங்கு இருக்கு. 3 தான் சங்கு இசைப்பா எப்பயுமே. மங்கள சங்கு எல்லா மங்கள காரியத்துக்கும், போர் சங்கு போர் முரசு கொட்டும் போது போர் சங்கு. அதுக்கப்புறம் அது போல நாளைக்கு பெருமாள் நினைத்து இந்த சங்கம் சங்கத்தினுடைய நாதம் இந்த நாட்டுக்கு பெருமதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி அடியார்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்கள்ல சங்கம் இசைத்து அந்த வீடியோஸையும் ஆடியோஸையும் நம்மளுடைய குழுமத்துல பதிவு செய்யணும். அது பதிவு செய்யுங்க. எல்லாரும் சங்கம் இசைத்து பதிவு செய்யுங்க. நீங்க சங்கம் இசைக்கும் போது நம்ம நாட்டினுடைய எல்லைக்கு ஒரு மிகச்சிறந்த வலிமை பெறணும்னு சொல்லி பெருமாளை நோக்கி சங்கம் இசைங்க. அதை இசைக்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சங்கம் இசைக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் சங்கம் இசைத்து ஒரு பெரிய மனசுல தைரியத்தோட நம்ம நாட்டுக்கு நல்லது கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய நிகழ்வோட எல்லாரும் நேரம் சொல்லுங்கய்யா. அப்ப எல்லாரும் அந்த நேரத்துல சங்கு ஏச்சிருவாங்கய்யா. சங்கு இசைக்கலாமா? என்ன நேரம் வச்சிருக்கு? நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. என்ன நல்ல நேரம் எனக்கு தெரியல. சனிக்கிழமை நல்ல நேரம். நம்ம வழங்குற நேரம் எல்லாருமே சிவன் கோயில்ல வாசிப்பாங்க. ரைட். எந்த நேரம்னாலும் சரி. நாளைக்கு ஒரு 10 மணி காலை. நாளைக்கு சனி பிரதோஷம் வேற. நாளைக்கு காலை 10 மணிங்கிறப்போ அந்த 10 மணி ரேஞ்சுக்குள்ள எனக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பெருமானுக்கு முன்னாடி எல்லாம் சங்கம் இசைங்க. சங்கம் இசைத்து அதை வீடியோவா நம்மளுடைய குடும்பத்துல போடுங்க. அந்த சங்க இசை நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு மிகச்சிறந்த ஆன்ம பலத்தை தரணும். அது நாதத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. நாதம் உலகம் பூரா பரவும். அதனால சங்கம் இசைக்கிற நாதம் நாத ஆற்றல் நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு எல்லாம் பலம் கொடுத்து, நம்ம தேசத்துக்கும் பலம் கொடுத்து, நம்ம தீமைகளை வென்று நன்மையை பெருக்குவதற்காக துணை செய்யட்டும்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். இதோடு நிறைவு செய்யறோம். ஒரே ஒரு நிமிஷம், நம்ம எல்லாரும் முடிக்க ஒரே விண்ணப்பங்க ஐயா. ஒரு நீண்ட நாளாவே அடியேன் செய்யறது எல்லாருக்கும் சொல்றேன், விருப்பப்பட்டா செய்யலாம். காலையிலயும் மாலையும் நம்ம விளக்கேத்தி நம்ம பூஜை முடிச்சதும் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நம்ம நாட்டை, இந்து மதத்தை, நாட்டுக்கு காக்கும் வீரர்களையும் காப்பாத்தப்பா சாமி துணையா இருந்து அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுதல் வச்சோம்னா நம்மளோட பிரார்த்தனை நிச்சயமா இந்த அடியார்களோட இது ஜெயிக்கும். இது முன்னாடியே நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அடியார்கிட்டையும் வேண்டிக்கிறேன், நாட்டை காக்கும் வீரர்களுக்கும் மக்களையும் காப்பாத்தப்பா. ஹரஹர மகாதேவ, ஹரஹர மகாதேவ, தென்னாடுடைய சிவனையை போற்றி. அமைச்சர் நன்றிங்க சுவாமி. இப்ப நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் நிறைவு பாடல் அடியார்கள் ஒரு சின்ன 1 நிமிட அனுபவத்தோட சொல்லி முடிவு சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அடியார்கள் இருந்து போகலாம். பிரேமாமா நிறைவு பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரையில் சென்னிமேல் சுற்றி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா எழுப்பலாம், இல்ல ஏதாவது பதிவுகள் இருந்தா சொல்லலாம். 2 நிமிடம் தான் பாய். சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அந்த ஊர்த்தவ தாண்டவம் பத்தி சொன்னீங்கல்ல, அது இதுவரையிலும் எல்லாரும் எங்களுக்கு அம்மா அப்பா சொன்னது, எல்லாம் முதியோர்கள் சொன்னது எல்லாமே அவ காலை தூக்கி ஆடனது சிவன் ஆடனது, நீ ஆம்பளை ஆடிட்ட, நான் பொம்பளை அப்படி ஆட முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரிதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்பதான் தெரியுது அவங்க ஆணவம் அழிஞ்சிட்டதால இந்த மாதிரி காலை தூக்கி ஆடல, அந்த அளவுக்கு சிவன் அளவுக்கு ஆடல. அப்பயே அவங்களுக்கு இது புதிய நடனத்துடைய ஸ்டெப். இது கத்துக்கலன்னு நினைச்சுதான் அவனோட ஆணால செய்ய முடியாத பெண்ணா அப்படியா நம்மளுடைய சாமி நம்ம படைச்சிருக்காரு. நம்ம அப்ப ஆணும் பெண்ணும் சர்வசமம்னு படைச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவரு அப்படி அந்த இடம் நம்ம சொல்லக்கூடாது, அது தவறு. அப்படிங்கிறதுனால தான் இதை சொன்னோம். அம்மா அருமையா பிடிச்சிட்டீங்க. அப்பயே அந்த ஆணவம் அவங்களுக்கு போயிடுச்சுன்றதும் சிறப்புங்க ஐயா.
சிறப்பு சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கலாவதி அம்மா மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு, அதோட நிறைவு செய்யணும். ஐயா சிவாய் நம்ம அடியன் ஐயா. இன்னைக்கு அமர்வுல கௌரி தாண்டவம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அதாவது தெரிஞ்சும் தெரியாம இருந்தது வந்து இது இப்படிதான் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்துதுங்க. அப்புறம் வந்து சிவபெருமான சொல்லும் போது உடையான், அவன் என்ன உடையான், எல்லாம் உடையான், நல்லனை எல்லாம் உடையான், அந்த ஒரு பாட்டு ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அப்புறம் காளிகா தாண்டவம் இன்னைக்கு ஹைலைட்டுங்க, ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப அதாவது அடியனுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அப்படியே ஒரு திரையில பார்த்த மாதிரியே இந்த வர்ணனை நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம வீட்டுல நெற்றியில நீர் பூசுறோம், நம்ம சாமி வழிபாடு செய்யறோம், நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னா இதற்கான காவலனாக நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்றதை எல்லாரும் ஒரு கணம் நினைக்கணும். சமயம் வேறு இல்ல, அரசியல் வேறு இல்ல, அரசு வேறு இல்ல. நம்மளுடைய பாட்டுல என்ன இருக்கு? வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க, அதுக்கப்புறம் என்ன வருது? மன்னன் கோன்முறை அரசு செய்க. அதுலயே இருக்கு மன்னன் கோன்முறை. எதுலதான் அரசு செய்யணும்? நம்ம சமயத்துல நின்று அரசு பண்ணாதான் பண்ண முடியும். அதனால சமயத்துக்கு நாம எப்பவுமே காவலனா இருக்கணும்ன்றது தான் நால்வர் பெருமக்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். அதனால நம்ம வந்து எல்லாத்துலயும் நம்ம சமயத்துக்கான ஒரு காவலா இருக்கணும், அதை பாதுகாக்கணும். திருமுறையை பாதுகாக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, திருமுறையை தாங்கி நிற்கிற பூமியையும் நம்ம பாதுகாக்கணும். திருமுறையை இந்த பூமி அழிஞ்சிருச்சுன்னா எங்க திருமுறை பாட முடியும், எங்க திருமுறை வைக்க முடியும்? அதனால இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்குள்ள இருக்கு. ஆகவே அடியார்கள் தவத்துல இருங்க, ரொம்ப நன்மையே நடக்கும். ஆக காளிகா தாண்டவம் சரியான இடத்துலதான் நம்ம பேசியிருக்கோம். நம்மளுடைய இராணுவர்களும் நம்மளுடைய எல்லைகள்ல காளிகா தாண்டவம் தான் ஆடிட்டு இருக்காங்க. மற்ற தாரகாசுரனை அழித்தது போல அங்க அழிவு என்பது கண்டிப்பா இரண்டு பெண்கள் தான் துவம்சம் பண்ணிருக்காங்க. இங்க வந்து நம்மளுடைய அந்த நம்ம வந்து சமயத்துக்கு புறம்பானவர்கள் அல்ல, அந்த தீவிரவாத செயல்களுக்கு புறம்பானவர்கள். நமக்கு நிறைய நண்பர்கள் வந்து இதுலயே வந்து பல சமயத்துல வந்து இஸ்லாத்திலையும் சரி கிறிஸ்தவத்திலையும் சரி பல நண்பர்கள் வந்து இன்னும் உடன் பிறந்தவர்கள் போலத்தான் இருக்காங்க. சமயத்துக்கு புறம்பானவர்கள் அல்ல, ஆனா சமயத்தின் பேரினாலே செய்கின்ற தீங்குகளை அழிப்பதற்காக, மரக்கருணை செய்வதற்காக மகாகாலியும் அதற்கும் மேலாக ஆடுகின்ற ஊர்த்தவ தாண்டவனாகவும் அப்பன் நாடி அருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருள் இமயமலைக்கு, அந்த கைலாய மலையிலேயே அவன் நிக்கிறப்போ அதை தாண்டி நமக்கு என்ன வரும்? அதுதான் வந்து ஏகாசம் கிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற, அதற்கப்பாலும் காவல் என்று எவ்வளவு அருமையான காவல்ன்ற வார்த்தை வந்துருச்சு பாத்தீங்களா? நமக்கு காவல்ன்ற வார்த்தை நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ இதுவே நமக்கு ஒரு பெரிய செய்தின்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வனை நிறைவு செய்யற. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, தற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாயம். நன்றிங்க சுவாமி. உத்தரவு.